சைவ பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, சர்வதேச இந்திய இளைஞர் பேரவை 2012ஆம் ஆண்டு லண்டனில் ஆரம்பிக்கப்பட்டு அங்கே மாறி உற்சவம் முத்தமிழ் சங்கம் என்ற நிகழ்வை 2 வருடங்களிலே 2 நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று 2011ஆம் ஆண்டு இலங்கையிலே சர்வதேச இந்திய இளைஞர் பேரவை ஆரம்பிக்கப்பட்டு முத்தமிழ் சங்கமம் என்கின்ற நிகழ்விலே முதலில் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்பு இந்து இளைஞர் மகாநாடு முத்தமிழ் சங்கம் என்ற நிகழ்விலே இப்போது ஒவ்வொரு மாவட்டங்களாக செய்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு சிறப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்றைய மகாநாட்டிலே இந்த பட்டிமன்றம் இடம்பெறுகிறது. இந்த பட்டிமன்றம் இன்றைய ஈழத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி 2க்கும் தேவையான ஒரு தலையங்கம், அருமையான தலையங்கத்தை இவர் எடுத்திருக்கிறார்கள். இந்து சமூக மக்களுக்கு நல்வழி காட்டுவதில் மிஞ்சிருப்பது ஏனென்றால் இந்து சமய மக்கள் எல்லாம் ஒவ்வொரு திசையிலே இன்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நதியெல்லாம் எங்கெல்லாம் ஓடினாலும் கடைசியாக இணையும் கடலில். ஆனால் எங்களுடைய இந்து சமய மக்கள் எல்லாம் நதிகள் எல்லாம் கடலில் சேர்வது போல சேராமல் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வழிகாட்டில தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படியான வழிகாட்டில் இந்து மக்களுக்கு இன்றைக்கு எது தேவை, எங்களுடைய இந்து சமயம் என்ன சொல்லி இருக்கின்றது என்ற பல கேள்விகளோடு இந்த பட்டிமன்றம் இருக்கிறது. அதனால்தான் இந்த பட்டிமன்றத்தை எடுத்திருக்கார்கள். இந்து சமய மக்களுக்கு நல்வழி காட்டுதல் வெற்றிருப்பது ஆன்மீகமா அறிவியலா? இவர்களெல்லாம் ஆன்மீக பெருமக்கள். ஆன்மீகத்திலும் லண்டனிலும் சரி இன்றைக்கு ஈழத்திலும் சரி இங்கே சமய பேச்சுக்களையும் சமய அறிவுகளையும் சமய மாணாக்களுக்கும் சில சமய ஆசிரியர்களுக்கும் சமய பாடங்களை கற்பித்துக் கொண்டிருக்க அறிவு சான்றோர்கள் இவர்கள் இந்த தலையங்கத்தை எடுத்து இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை, ஏன் எங்களுடைய ஆன்மீகத்தில் இன்றைக்கு மக்கள் எல்லாம் சைவ மக்கள் எல்லாம் இல்லா போகின்றார்கள், அதில் சாதாரணமாக சமயத்தை மட்டும் சொல்லிவிட்டதனால் தான் எங்களோட மக்கள் எல்லாம் தவறாக போகின்றார்களோ, ஏன் அதில் அறிவியல் இல்லையா அப்படின்னு சொன்னதுக்காக இங்கே இடது பக்கத்தில் இருக்கின்றவர்கள் இல்லை, முழுக்க முழுக்க எங்கள் ஆன்மீகத்தில் தான் எங்கள் சமய வழிகாட்டுகிறது சொல்வதற்காக அவங்க வலதுபுறத்திலே வந்திருக்கின்றார்கள். இவர்களை பற்றி நான் தனியாக சொல்லாமல் ஒவ்வொரு தரம் பேச வருகின்ற போது அவர்களுடைய யார், இந்த இலங்கையிலே இவர்கள் எப்படி எல்லாம் சமய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற அந்த கருத்தை முன்வைக்கின்ற என்னுடைய முதலுரையை கொஞ்சம் நிறுத்தி இங்கே ஒரு சமய பேச்சாளர் சிறந்த பேச்சாளர்களோடு நான் லண்டனில் இருந்து வருகை தந்து இவர்கள் எல்லாம் என்னுடைய தலைமையில் பேசுவதில் எனக்கு 2 மகிழ்ச்சி கூறிக்கொண்டு இப்போது ஆன்மீகம் என்று சொல்வதற்காக இன்றைக்கு 20 வருடங்களுக்கு முன்பு என்னோடு ஆசிரியராக கற்பித்தவர், நல்ல ஒரு சமய பேச்சாளர், இன்றைய சமூக உத்தியோகத்தராக இருக்கின்றவர் SS வாசன் அவர்கள் இப்போது ஆன்மீகம் பற்றி உரையாற்றுவதற்கு அவர்கள் வருகிறவர்கள். இந்த பட்டிமன்றத்திலே நடுவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற அகில இலங்கை இந்து சமய பேரவையின் தலைவர் திரு சிவபாதம் கணேஷ்குமார் அவர்களே, இங்கே இந்த மேடையிலே என்னுடன் இந்த பட்டிமன்ற பேச்சிலே கலந்து கொண்டிருக்கின்ற தகை சார்ந்த பெரியோர்களே, சபையோரே, அனைவருக்கும் முதல்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்து சமய மக்கள் தமது வாழ்விலே பெரிதும் கடைப்பிடிக்க வேண்டியவர்களுக்கு நாங்கள் வலியுறுத்த வேண்டியது ஆன்மீகமா அறிவியலா என்ற தலைப்பிலே இந்த பட்டிமண்டபத்தில் நாம் அறிவியலே என்ற அணியை பிரதித்துவப்படுத்துவதற்காக, அந்த அணியை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த இடத்திலே எங்களது கருத்துக்களை கூற வேண்டும். ஆன்மீகம் நடுவர் அவர்களே, இந்து சமய மக்கள் தமது வாழ்வை வழிப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு, தமது வாழ்வை செம்மையாக்குவதற்கு இன்று எது அவசியமாகப்படுகின்றது என்றால் ஆன்மீகம்தான் அவசியமாகப்படுகிறது. இன்று எங்களது சமூகத்திலே பல்வேறு விதமான சமூக பிறழ்வுகள், சமூக சார்ந்த சீர்கேடுகள் எத்தனையோ வடிவங்களில் எம் இளைய சமுதாயத்தை, வளர்கின்ற இளம் பிஞ்சுகளையும் அது மட்டுமல்ல பெரியோர்கள் வரை சூழ்ந்திருக்கின்றன. எத்தனையோ விதமான பல்வேறு விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள், கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானம், வர்த்தகம், தொழில்நுட்பம் என்று வந்துவிட்டாலும் இப்படியான விடயங்களை நாங்கள் எந்த கருவி கொண்டு, தந்திரம் கொண்டு நாங்கள் நிறுத்துவது, வழிப்படுத்துவது என்று இன்று எல்லோரும் நிலையிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கு இந்த நிகழ்விலே
அகில இலங்கை முழுவதும் இருக்கின்ற பல்வேறு அறநெறி பாடசாலைகள் சார்ந்த மாணவர்கள் குழுவி இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த பிள்ளைகளை நாங்கள் அறநெறி சார்ந்த பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சமூகம் ஏன் என்று கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள். நீங்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்ற போதையர் பேரவையால் நடத்தப்பட்ட இந்த சமய பேச்சு போட்டியிலே 9 பாடசாலைகளில் இந்த வலய கல்விப்படமும் இந்த மன்றம் சேர்ந்து நடத்தி 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இடத்தில் சமய பரீட்சை எழுதியிருக்கிறார்கள். இதிலே என்ன சிறப்பு என்றால் 80 புள்ளிகளுக்கு மேற்பட்டவர்கள் 100 பிள்ளைகள் இந்த 80 புள்ளி எடுத்துக்கிறார். இதுதான் உண்மையாக வருகின்றவர்கள். மாணவர்கள் சமய பரீட்சை எழுதினார்கள் என்று நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள், மகிழ்கிறீர்கள் என்றால் அதற்குரிய காரணம் என்னவென்றால் இன்றைய காலத்தின் கட்டாயம் அதுதான். அன்று எங்களது பிள்ளைகள் சமய பரீட்சை எழுதவில்லை என்று சொல்லவில்லை. இன்று அப்படி பிள்ளைகள் எழுத வைக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் எங்களது சமூகத்திலே குறையோடி போயிருக்கின்ற மிகப்பெரிய சமூக பிறழ்வுகளுக்கு தீர்வாக இன்று ஆன்மீகம் தான் சொல்லப்படுகிறது. ஆன்மீகத்தை பிள்ளைகள் மத்தியிலே வலியுறுத்த வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதற்காக இன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு தனியார் கல்வி நிலையங்களை எல்லாம் நிறுத்தி அந்த பிள்ளைகளை அறநெறி சார்ந்த கல்விக்கு அவர்களுக்கு வித்திட வேண்டும், பணியிட வேண்டும் என்று எங்களது ஊடகங்கள் எல்லாம் இன்று பேசுகின்றன. பல நிர்வாக அதிகாரிகள் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் ஆன்மீகம்தான் இன்று இந்து மக்களை வழிப்படுத்துவதற்கு மிக மிக அவசியமாக வேண்டப்படுகிறது என்பதை நாம் ஆணித்தரமாக கூறி வைக்க விரும்புகின்றோம். இவர்கள் சில வேளைகளில் சொல்ல வருவார்கள், நாங்கள் ஆன்மீகம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆன்மீகத்துக்குள் அறிவியல் இருக்குது என்று சொல்லுகிறார்கள். அந்த அறிவியல் ஆன்மீகத்துக்குள் இருக்கின்ற அந்த அறிவியல் எப்படியானதென்றால் ஆன்மீகம் சார்ந்த அறிவியலாக இருக்கின்றது. ஆன்மீகம் என்றால் என்ன? எங்களது உடல் சார்ந்தது, ஆன்மா சார்ந்தது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்று திருமூலர் சொல்லி வைத்த அந்த ஒரு வாசகம் மட்டுமே போதும். ஆன்மீகம்தான் இன்று இந்து மக்களை வழிப்படுத்துவதற்கு ஒரே வழி என்பதை இந்த சபை புரிந்து கொள்ளும். அங்கே கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்று சொல்லி வைத்தார் அல்லவா? அந்த கள்ள புலனைந்தும் எங்களது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களை அடக்கிவிட்டால் போதும். ஐம்புலன்களை அடக்கிவிட்டால் ஒருவனுக்கு வாழ்க்கையிலே தெளிவு, சிந்தனை, நல்ல நேர்புத்தி தோன்றுகிறது. அங்கே விவேகானந்தர் ஒரு செய்தி சொன்னதாக ஆனந்த விகடனிலே ஒரு செய்தி படித்தேன். ரதோற்சவ பெருவிழாவை பற்றிய ஒரு விளக்கத்தை அந்த ஆனந்த விகடனில் விவேகானந்தரின் மொழியாக சொல்லியிருந்தார். ஒரு ரதோற்சவம் நடக்கின்ற போது ரதத்திலே 5 குதிரைகள் கட்டப்படுகின்றன. 5 குதிரைகளும் உங்களது ஐம்பொறிகளை குறித்து நிற்கின்றன. ஐம்பொறிகளை என்ன செய்ய வேண்டும் என்றால் அடக்க வேண்டும். அப்படி அடக்குகின்ற போது அந்த அடக்குகின்ற கயிறாக குதிரையிலே இருக்கின்ற நாணய கயிறு இருக்கின்றது. அந்த நாணய கயிறு என்ன செய்கின்றது? ஒன்றாக ஒரு இடத்திலே குவிந்து அங்கே பிரமன் அந்த கயிற்றை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இங்கே என்ன செய்தி சொல்லப்படுகின்றது என்றால், யார் ஒருவனுக்கு, எந்த இந்து மகனுக்கு, ஒரு சமூகத்திலே வாழ்பவனுக்கு ஐம்புலன்களும் அடக்கப்படுகிறதோ, ஐம்புலன்களும் ஒருங்குகின்றதோ, அப்போது அவனுக்கு அறிவு வேலை செய்ய தொடங்குகிறது. அதனால்தான் பிரம்மதேவன் அந்த நாணய கயிற்றை வைத்திருக்கின்றார். அந்த அறிவு வேலை செய்ய தொடங்குகின்ற போது இறைவன் வந்து உள்ளத்திலே குடியிருப்பான் என்பதை ரதத்திலே கொண்டு வந்து அந்த எம்பெருமானை, சுவாமியை கொண்டு வந்து அமர்த்துகின்ற அந்த முறை காட்டுகிறது. இது மிகப்பெரிய தத்துவம். இந்த தத்துவத்தை விளக்கிக் கொண்டால் இன்று அடியவர்கள் தமது ஐம்புலன்களை எல்லாம் அடக்கி, இந்து மக்கள் ஐம்புலன்களை எல்லாம் அடக்கி இறைவனை தேடுகின்ற, அந்த அறிவை தேடுகின்ற, தமக்குள்ளே ஆன்மீக ஒளியை பரப்புகின்ற முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்றால் அதில் எந்த 2 கருத்துகளுக்கும் இடமில்லை என்பதை கூறிக்கொண்டு இது ஆரம்பம். எனக்கு பின்னால் 2 பீரங்கிகள் இருக்கின்றன. பல நான் ஒரு செய்தியை மட்டும் எடுத்து சொல்லி இருக்கின்றேன். அவர்கள் இன்னும் பல செய்திகளை சொல்வார்கள். இந்து மக்களின் வாழ்வியலை நெறிப்படுத்துவதற்கு இன்று மிக அவசரமானது இந்த ஆன்மீகமே என்று கூறி விடைபெறுகிறேன். ஆன்மீகம் என்பதற்கு இன் தமிழ் இனியன் என்கின்ற SS வாசனாசிரியர்கள் மிக அழகாக, திருநோடைய திருமந்திரத்திலும் எங்களுடைய அனுபவங்களை உதாரணமாக கற்றுக் வருகின்றனர்.
இந்த சிறுவிரலுக்கு நாங்கள் வீட்டிலே சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமே அவர்களுக்கு மனப்பாடமாக. அது மாதிரி பாடசாலைகளில் நாங்கள் சில உதாரணங்களை சில பாட்டோடு சொல்கின்ற போது அவர்களுக்கு ஞாபகம். நீங்கள் இவர் காரா சொன்னார், உள்ளம் பெருங்கோவில் ஊடம்பாலே வள்ளல் புராணத்து வாய்ப்புன்ற வாசம். ஒரு வீட்டிலே தாயும் தந்தையும் பிள்ளைகளோடு எந்த நேரம் சமயம் பற்றிய சிந்தனைகளை சொன்னார். அவருக்கு எப்படியெல்லாம் புரியும்படி சொல்வார் அவர் சொல்வார். அந்த பிள்ளைக்கு தந்தை எப்போதும் சொல்வார், நாங்கள் வாயிலை பேசுகின்ற போது நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல சொற்களை சொல்ல வேண்டும், மற்றவர்களை நோவாதபடி சொல்ல வேண்டும். அப்போ பிள்ளைகளுக்கு மேலே அப்படி சொல்லுங்க, எல்லா உறுப்பும் இருக்கும்போது ஏன் வாயை விட்டு சொல்லுங்க. அவர் சொன்னார், திருமந்திர வடிகள் வாசன் சொன்னபோது சொன்னார், வள்ளல் புராணாக்கு வாய் தோன்ற வாசம். அந்த பிள்ளைக்கு தந்தை சொல்லிக் கொடுத்த வாய் வந்து கோபுர வாசம். ஆகவே அவ்வளவுக்கு நாங்கள் புனிதமான வார்த்தைகளை சொல்ல, மற்றவர்களுக்கு துன்பப்படாத வார்த்தைகளை சொல்லணும்னு சொன்னார். அப்போது ஒரு நாள் தந்தையும் பிள்ளையும் மகளும் தந்தையும் கோயிலுக்கு வழிபடுகின்றனர். அப்படி வழிபடுகின்ற போது தந்தை அவசரமாக கூப்பிடுகிற நேரமாகிவிட்டது, மகளே வாருங்கள் வாருங்கள் கூப்பிடுகிறார். அப்போது தந்தைக்கு மகள் உள்ளே இருந்து சொல்கின்றால், அப்பா நான் கோபுர வாசலுக்கு பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கிறேன், ஆகவே இப்போது கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணுங்கள் அப்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் எங்களுக்கு காத்திருக்கான்னு சொல்லி தந்தை கண்ட விளங்கவில்லை. என்ன இவள் கோபுர வாசலுக்கு வீட்டிலே இருக்கின்றால் கோபுர வாசல் பெயிண்ட் அடிக்கிறார் சொல்ல எனக்கு குழப்பம் வந்துச்சு. உடனே தந்தை திருப்பம் கேட்ட திருப்பத்தில் அப்பா இப்போது கோபுர வாசலுக்கு முற்றுமுள்ளாக பெயிண்ட் அடித்து விட்டு திரும்ப தந்தை என்ன செய்யறாங்க சந்தேகத்தில் வந்து உள்ளே வந்து பார்த்தால் அவர் வாய்க்கு லிப்ஸி அடிச்சு கொண்டிருக்கார். அப்போ கேட்ட என்ன நீ கோபுர வாசலுக்கு பெயிண்ட் அடிக்கிறான்னு சொன்னேன். இப்போ பார்த்தா வாய்க்கு கூட அப்பா நீங்கள் தானே சொன்னீங்க வள்ளல் புராணாக்கு வாய் கோபுர வாசல், அதாவது நான் வள்ளல் புராணாக்கு வாய் கோபுர வாயை நான் கோபுர வாசலுக்கு சொல்லித்தந்தோடு எனக்கு சில நேரங்களிலே ஆன்மீக பேச்சில் முக்கியமான அல்ல, குழந்தைகளுக்கு எந்த இடத்துல என்ன சொல்ல வேண்டவரை பதிச்சுட்டு அவர்களுடைய மனதில் எண்ணிக்க வேண்டியது. மிக அருமையாக திருமணத்திற்கு விளக்கம் சொல்கின்றார். இல்லை, இவர்கள் ஆன்மீகத்தை சொன்னாலும் எங்களுடைய மாணவர்களுக்கு சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடியது அந்த ஆன்மீகத்தில் இருக்கின்ற அறிவு கூறும் என்று சொல்வதற்காக எங்களுடைய ஆசிரியரும் எங்களோடு சகவாரியாக ஆசிரியர் கற்பித்தவரும் லால் சதீஷ் ஆசிரியர்கள் பாடசாலை இங்கே தனியார் கட்டிடத்தை பல வருடங்களாக நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற 30 வருடங்களாக மேலாக கற்பித்திருக்கின்ற ஆசிரியர் நடுவர்களே, இந்து சமய மக்களின் வாழ்க்கையின் எழுச்சிக்கு அல்லது வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது அறிவியல்தான் என்று என்னுடன் கைகோர்த்து பேச வந்திருக்கின்ற தம்பி சிவகஜன், ஆசிரியர் மதியழகன் ஆகியோரே, இல்லை இந்து சமய மக்களின் வாழ்க்கையின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் ஆன்மீகம்தான் இன்று அவசியமானது என்று விதண்டாவாதம் பேசுவதற்காக எதிரணி சார்பிலே தலைமை தாங்கி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய வாசன் சார் அவர்களே மற்றும் அவருடன் பேச வந்திருக்கின்ற பண்டிதர் பிரதீபன் மற்றும் ஆசிரியர் வரதராஜன் சார் அவர்கள் ஆகியோருக்கு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையோரே, முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், அறிவியல் என்பது வெளியில் தெரியக்கூடியது, இங்கு கண்ணால் பார்க்கக்கூடியது. ஆன்மீகம் என்பதை உள்ளுணர்ந்துதான் பார்க்க முடியும், யாராலும் பார்க்க முடியாது. சாதாரண மனிதர்கள் ஆன்மீகத்தை பார்க்க முடியாது. அதை ஆன்மீகத்தை பார்ப்பதாக இருந்தால் ஞானிகள் துறவிகள் என்ற நிலையில் இருந்துதான் ஆன்மீகத்தை பார்க்க வேண்டும். எனவே இந்த இந்து சமய மக்கள் தமது வாழ்க்கையிலே தம்மை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த ஆன்மீகத்தை விளங்க வேண்டும் என்றால் கூட அவர்கள் அறிவியலைத்தான் கையில் எடுக்க வேண்டும். நடுவர் அவர்களே, இதை இலக்கம் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அறிவியலின் ஊடாகத்தான் ஆன்மீகத்தை தேட முடியுமே ஒழிய சாதாரணமான மக்கள் அல்லது மனிதர்கள் ஆன்மீகத்தை கண்டு அறிவியலை காண முடியாது. உங்களுக்கு தெரியும் நடுவர்களே, பல எங்கள இந்து சமய வாழ்க்கையிலே அல்லது வாழ்க்கை முறையிலே பல மூட நம்பிக்கைகள் மூட கொள்கைகள் இருக்கின்றது. இந்த இவ்வளவு சிறார்கள் இருக்கிறார்கள், இவர்களை எல்லாம் மூட நம்பிக்கையினால் இந்த சிறார்களுக்கு ஒரு விளக்கமின்றிய நிலை காணப்படுகின்றது. இந்த நிலைகளை எல்லாம் விளக்கத்துடன் சொல்லுவது எங்கள் அறிவியல் தான். அதாவது இந்த ஆன்மீகத்துக்கு கூட சரியான ஒரு சேவை செய்கிறோம், அந்த சேவை செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் கற்பூரத்தை நாங்கள் இவ்வளவு வீணாக்கி கற்பூரம் காட்டுகிறோம் என்றால் அதுக்கு ஒரு அறிவியல் விளக்கம் எங்களிடம் இருக்கிறது. அந்த அறிவியலின் ஊடாக இந்த மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தினால் தான் நடுவர்களே அந்த சமயம் அதாவது ஆன்மீகத்தை வளர்த்தெடுக்க முடியும். எனவே
அல்லது இந்து சமய மக்கள் ஆன்மீகத்தை அறிந்து கொள்வதற்கு எங்கள் அறிவியல் ஒரு கருவி என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு. பைத்தியக்காரத்தனமாக பலர் இங்கு வந்து உளறிவிட்டு போயிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், ஆன்மீகத்தை சாதாரண மனிதர்கள், அதாவது மூட நம்பிக்கைகள் இல்லாமல் செய்வது இந்த ஆன்மீகம் என்று சொன்னார்கள். அதாவது ஆன்மீகம் என்பது என்ன? இந்த ஆன்மீகத்தை நீங்கள் இதுதான் ஒரு ஆன்மீகம் என்று ஒரு சரியான விளக்கம் சொல்ல முடியுமா? நாங்கள் ஒரு தொடைகின்ற வகுப்புகள், அதாவது கணித ரீதியாக நடுவர்கள் இருக்கின்ற விடயங்களைத்தான் நாங்கள் ஒரு வகுப்புக்குள் அடக்க முடியும். அதாவது இன்று கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விடயத்தை நடுவர் அவர்கள் மிகவும் அழகானவர் என்று சொல்லி சொன்னால் அவர் அழகுதான், நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதை நாங்கள் தொடைந்த வகுப்புக்கு எடுக்க முடியாது. ஏனென்றால் நடுவர் அவர்களை தாண்டி வாசன் சார் அவர்கள் சொல்றார், இல்லை நான் தான் அழகாக இருக்கிறேன் என்று. இல்லை, அப்ப நாங்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சி ஒரு தராசில நிறுத்த எத்தனை கிலோ அழகாக இருக்கும் சொல்ல முடியுமா நடுவர்களே? ஏனென்றால் அதனை நாங்கள் ஒரு வகுப்புக்குள் அடக்க முடியாது. இல்லாத ஒன்றை ஒரு வகுப்புக்குள் நாங்கள் அடக்க முடியாது. எனவே நான் சொல்லுகிறேன், ஆன்மீகம் என்ற ஒன்றை வெளியே தெரியாது. எனவே அதனை ஒரு வகுப்புக்குள் எடுத்து நாங்கள் கதைக்க முடியாது. நடுவர் அவர்களே, இன்று சமூக பிறழ்வுகள் நடக்கின்றதா? ஏன் நடக்கின்றது சமூக பிறழ்வுகள்? ஆன்மீகத்தை சரியா விளங்கி இருந்தால் சமூக பிறழ்வுகள் நடக்காது. ஆன்மீகத்தை விளங்க இயலாது, விளங்க இயலாமல் நிற்கிறாங்க. ஆகவே இந்த ஆன்மீகத்தை விளங்குவதற்கு ஒருவருக்கும் அறிவில்லை. அந்த அறிவை பெற்றுக்கொண்டால் தான் நாங்கள் ஆன்மீகத்தையும் சரியான முறையிலே பெற்றுக்கொள்ள முடியும். நடுவர்களே, சாதாரணமாக நாங்கள் பார்ப்போம், இன்று அறிவியல் கண்டுபிடிப்புகள் எவ்வளவு நிகழ்ந்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த அறிவியலின் ஊடாக மனிதன் எவ்வளவோ சாதிக்கின்றான். நடுவர்கள், சாதாரணமாக ஒருவர் இறக்கின்ற ஒருவன் வயது எல்லையை கூட பின்தள்ளி கொண்டு செல்கின்ற ஒரு அறிவியல் என்று இருக்கின்றது. இன்றைக்கு வெளிநாட்டில் இருந்து பல நிபுணர்களின் ஆலோசனையின்படி ஸ்கைப்பில் பார்த்து கொண்டிருக்க இங்கு பல சத்திர சிகிச்சைகள் எல்லாம் மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கின்றது. இறைவனே இறங்கி வந்து செய்திருக்கிறான் என்ற அளவுக்கு அந்த ஆன்மீகவாதிகள் கூட உணர்கின்ற அந்த ஒரு அதாவது மிரள்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த அறிவியல் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. நடுவர்களே, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், வேப்பமர உச்சியிலே பேயொன்று ஆடுதென்று சொல்லி வைப்பாங்க, வீணர்களின் வார்த்தையை எண்ணி மயங்கி விடாதே, சின்ன பயலே செய்தி சொல்லடா. சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆன்மீகம் என்று விளக்கம் இல்லாத பேசி இந்த வாசன் சார் இவ்வளவு சனத்தின் மத்தியிலே பேசி அமைந்திருக்கிறார்கள். யாருக்கு விளங்கி இருக்கிறது? என்ன விளங்கி இருக்கிற? மனிதத்தின் படம் மாதிரி கலந்துட்டு போயிருக்கிறார். மனிதத்தில் ஒரு வசனம் தான் மனிதன். நாங்கள் ஜனரஞ்சகமாக கதைப்போம். நாங்கள் வந்து KS ரவிக்குமார் மாதிரி பல விடயங்களை நாங்கள் அப்படித்தான் நடுவர்கள். இன்று நாங்கள் மீண்டும் தொகுப்புரையிலே நான் சந்திக்க இருக்கின்றேன். நான் ரத்தின சுருக்கமாக ஒரு விடயத்தை நான் சொல்லிட்டு எனது தலைமையுரையை நிறைவு செய்கின்றேன். நடுவர்களே, இவர்கள் ஆன்மீகம் இன்று ஆன்மீகம் இல்லாதால் பலர் அப்படி போகிறார்கள், இப்படி போகும். நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆன்மீகம் இல்லாததால், ஏனென்றால் ஆன்மீகத்தை விளங்க முடியாது. நடுவர்கள் யாராலும் விளங்க முடியாது. எனவே இந்த ஆன்மீகத்தை நீங்கள் விளங்க வைப்பதற்கு சரியான அறிவியலின் ஊடாகத்தான் இந்த ஆன்மீகத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனது தொகுப்புரையிலே நான் மீண்டும் இவர்களை சந்திப்பேன். இவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு எனது வெட்டு பேச்சு இருக்கும் என்று சொல்லி விரைவடைகின்றேன். அருமையாக இந்து மக்களுக்கு நல்வழிகாட்டு சிந்திப்பது அறிவு என்றதை அறிவுபூர்வமாக கொஞ்சம் உற்சாகமாக உணர்ச்சி பேசப்பட்டு சதிசரவர்கள் தன்னுடைய கருத்தை வச்சுக்கொண்டார். இங்கே அறிவென்றது எங்களுடைய ஆத்மீயத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கே அறிவு இருக்கு. ஆனால் நான் முன்பு சொன்னது போல தான் அந்த அறிவியலை யாருமே எடுத்து சொல்வது, இப்படி ஏன் செய்கிறாங்க அதுக்கு விளக்கத்தை சொல்வது, தேங்காய் உடைக்கிறோம்னா அதுக்கு விளக்கத்தை சொல்வது, கற்றம் கொடுக்கணும்னா விளக்கம் சொல்வது, ஏன் நாங்கள் பிள்ளைக்கு இந்த தெய்வங்கள் விக்கிரங்கள் வைக்கின்ற போது எந்த வைக்கணும் அதுக்கு விளக்கத்தை சொல்வது, ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் சொன்ன தியானத்தை பற்றி சொல்லியிருந்தார். இந்த தியானத்தை பற்றி விஞ்ஞானத்தில் ஒவ்வொன்றைக்கும் சொல்லியிருக்கார்.
தியானம் வந்து யோகாசனத்துக்கு உலக நாடுகளிலே எத்தனையோ முக்கியத்துவம் கொடுக்கின்றார். யோகா பயிற்சிகள் செய்கின்றார்கள். இதை 3ஆம் 4ஆம் நூற்றாண்டு இறுதியில் வாழ்ந்த திருமூலர் போ சொல்லிட்டார். நாட்டமிரண்டு நடுமுக்கிடத்தில் வாட்டமில் மலைக்கு அழகு அழிவில்லை, ஓட்டமில்லை உணர்வில்லை தானே சொல்லி போ சொல்லிட்டார். ஆக இந்த மூக்கு பயிற்சி, இந்த யோகாசனங்கள் மூக்கு பயிற்சி தியானத்தை செய்து வந்தால் எந்த இடையூறுமே இல்லைன்னு சொல்லிவிட்டார். அன்றைக்கு போ சொல்லிட்டாங்க. என் துறவிகளை சொல்றாரு. நீங்கள் சலைசர் சொல்லும்போது துறவிகள் சொன்னார். கருத்துண்டு துறவிகள் எல்லாருமே நல்லவர்கள் அல்ல. ஆன்மீகத்தில் இருக்கின்றவர்கள் துறவரம் போட்டவர்கள் உண்மையாக பக்தியோட ஆன்மீகத்தில் உறவுகள் இல்லை. சில பேர்கள் சிறிய வயதிலிருந்து ஆன்மீகத்தில் போனவர்கள், சில பேரை பார்த்த கல்வி ஞானங்களை கற்றுக்கொள்வது துறவிகள், சில பேர்கள் இடையிலே இறைஞானம் பெற்றுக் கொள்வது. இந்த துறவிகளை பற்றி சொல்றதுக்கு உதாரணத்தோடு நான் இந்த இடத்துல சொன்னாங்க. 2 துறவிகள் ஒன்றாக மலை அடிவரத்து வந்து பேசிக் கொண்டிருக்காங்க. ஒரு துறவியை பார்த்து கேட்கின்ற, சுவாமி நீங்களே துறவரம் வந்தீங்க, சன்னியாசி ஆனீங்கன்னு சொன்னார். அவர் சொன்னார், அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னார். இவருக்கு பெரிய இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இவர் சாமியார் ஆகுங்கள், அதனால அவரை பற்றி எப்படியோ தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி இவர் திருப்பி கேட்டுக் கொண்டிருக்கார். இவர் சொன்னார் பெரிய கதை சொல்லிக்கொண்டு திருப்பி சொல்ல, நான் சொன்னேன், நான் இந்த இடத்துல பிறந்தேன், இந்த ஊர்லேயே வசிக்கிறேன், இந்த இடத்துலயே படிக்கிறேன். அப்படி படிச்சுட்டு அவர் சொன்ன தரப்பட்ட இடங்கள் எல்லாரும் தெரியும், எல்லாரும் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறான்னு சொல்லி அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன, அதுக்கு இதுக்கு உனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப இருக்கு இல்லை. நான் படிக்கின்ற போது ஒரு பிள்ளையை காதலிச்சேன். அந்த பிள்ளையை கடைசி மட்டும் கல்யாணம் பண்ணுற நம்பிக்கையோடு இருந்தது. அவளுக்கு வேறு திருமணம் வந்ததால அவள் திருமணம் செய்து வசதி வாழ்க்கை வந்துட்டு போய்விட்டான். அதனால எனக்கு இதுக்கு பிறகு இல்லற வாழ்க்கை வேண்டாம், துறவரம் வந்துடலாம், துறவரம் வந்துட்டு இவற்றை கதையை கட்டுட வெட்ட சாமியார் பேசாமல் இருந்துச்சு. ஏண்டா இவர் சொன்ன கதைக்கும் இவருக்கும் கொஞ்சம் பொருத்தம் இருக்கு. ஆனால் இவரும் விடுவதாக இல்லை. திருப்பி சுவாமி என்னுடைய கதையை கட்டுட்டீங்கள் ஆர்வமாக, நீங்களும் எனக்கு சொல்லுங்க ஆர்வமாக கேட்கிறேன். அப்போ சொன்ன, நீ படித்த காலத்தில் நானும் படித்தேன். அப்படி என்ன நீங்கள் என் தோழியா வந்தீங்க, யாரை நீ காதலிச்சியோ அவளை தான் நான் கல்யாணம் பண்ணேன், அதனால நான் இந்த துறவியை வந்துடுறேன். இப்போ பாருங்க 2 பேருமே துறவியை வந்திருக்காங்க. இவர்கள் உண்மையான துறவியாக இருக்க மாட்டாங்க. ஆக துறவரம் என்றது சொல்றார்கள், சன்னியாசங்கள் எல்லாத்தையும் துறந்தவன் சொல்ல, முற்றும் துறந்த மனிதன் என்றார். முற்றும் துறந்தவர் ஆலயம் பண்டிதர்களுக்கு தெரியும். ஆக துறந்தவர் என்ற பற்று பாச துறந்தவர் அவர் முற்றும் துறந்த மனிதன். ஆக நீங்கள் துறவி என்றதுக்கு முக்கிய இடத்தை சொல்லியிருந்த துறவி என்ற சொற்பொழிகள் பார்ப்பதால் இந்த சொல்லுங்கள், அவர்களை மாறி எல்லாம் அவர்களோட மட்டும் இருக்கலாம், இல்லை இந்த உடுப்போடு இருந்து நாங்கள் சமயப்பணிகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு முன்பு எல்லாம் சமயப்பணியை நிறைய வளர்த்துருக்கான்னு சொல்லி என்னோடு நான் இந்திர ஆகியத்துறையை தமிழ்துறை அவர் படிப்பித்த போது நான் இந்திர ஆகியத்தை படிப்பித்த தனியார் எமது நண்பர் அவர்கள், நண்பர் பிரதீபன் ஆசிரியர்கள், பண்டிதர் அவர்கள் இப்போது ஆன்மீக பற்றி உரையாற்றுவதற்கு அன்போடு அவர்களே, எண்ணமைப்பு பேச்சாளர்களே, எதிரணிப்பு பேச்சாளர்களே, இங்கு கூடியிருக்கின்ற இந்து பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நல்ல ஒரு தலையங்கத்தின் கீழே 6 பேர் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒருவர் பேச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதனை வழிப்படுத்துவதிலே விஞ்சி நிற்பது ஆன்மீகமா அறிவியலா? இந்த அறிவியலை பற்றி பேச வந்தவே பார்க்கவே தெரியுது, ஆன்மீகத்தை வழிப்படுத்துவது உண்மை. ஆறுகள் எத்தனையாக இருந்தாலும் அதுகள் கடலில் தான் நீரப்படும், வேறு ஒரு இடமும் வந்து செய்யுது. இவன் டாக்டராக இருக்கலாம், அவர் என்ஜினியராக இருக்கலாம், அவர் வக்கீலாக இருக்கலாம், முடுப்புறது வேட்டி தான். இது எங்கே இருந்து வந்தது? அறிவியலிருந்து வந்ததோ ஆன்மீகத்திலிருந்து வந்ததோ? அடிப்படையில் தமிழன் உலகெங்கும் வாழ, நல்லூரில் திருவிழா வேண்டாம், கட்டாயம் யாழ்ப்பாணம் பாரான். ஏன்? காசு கூடி வராங்க. அங்கே பாருங்கள், ஆன்மீகத்தினுடைய அடித்தளம் ஒன்று இருக்கிறது. ஆன்மீகம் பெற்றெடுத்த குழந்தை தானே அறிவியல். நீங்க கண்டுபிடிச்சதெல்லாம் நாங்கள் எப்போ கண்டுபிடிச்சோம்? சத்திர சிகிச்சை செய்திருக்கிறார், பிள்ளையை நோட்டி இருக்கிறார்கள். இந்த மின்பொருள் பத்துவதை கண்டுபிடிக்கிறதே கிடையாது, அகத்தியர் தான் கண்டுபிடிச்சது. டெஸ்டிவ் பேபியா அகத்தியர் தான், உடம்பு எல்லாமே இருக்கிறது, எல்லாத்தையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது ஆன்மீக ரீதியான அறிவியலாக. மற்றது பாருங்கள், ஒரு மனிதனுக்கு 3 குணம்: ராட்சசம், தாமசம், சாத்விகம். இன்றைக்கு அறிவியல் விஞ்சிப்பு எல்லாம் ராட்சசமாக இருக்கு.
சிறிய கதையும். ஒரு ஊரிலே ஒரு பொம்பளவாக போயிடும். மாப்பிள்ளையாக்கள் மாப்பிள்ளைங்க நமக்கெல்லாம் பொம்பளவாக போயிடும். போயிருந்த உடனே மாப்பிள்ளைங்க சொன்னா பிள்ளை எனக்கு ஒரு ஊசி கொண்டா, தையல் ஊசி கொண்டா. பிள்ளை பொம்பளைங்க கொண்டு ஓடியாரா. நான் பொம்பளைகிட்ட தான் ஊசி கேட்டேன், உங்கள்கிட்ட நான் ஊசி கேட்கேன். சரி, பொம்பளைகிட்ட ஊசி கொடுத்தா அவள் கொண்டு வந்து ஊசியிட்ட ஊர் பக்கத்தை நிற்கிறான் மாமியார். அப்பவே மாமியார் யோசிச்சா, இது ராட்சசம், இது ராட்சசம். உதவிட்ட கொண்டு போறேன்டா எனக்கு ஊசியாலையும் கட்டியாலே. அங்க பாருங்க, அந்த செயலிலேயே ராட்சசம் சேர்ந்து விட்டது. அங்கே அறிவியல் தான் நான் இல்லைன்னு சொல்லல, அந்த ஆன்மீக ரீதியாக அவள் எதை எதிர்பார்த்தாள் என்றால், இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா, ஊசி கொடுக்க அவள் என்ன செய்ய போகணும், நல்ல பக்கத்தார. அப்போ மாமியார் சொல்றா, பிள்ளை எந்த கூர்ச்சாமான யார்கிட்ட கொடுக்குறேன்றாலும் இந்த பக்கம் கூறிருக்க. இங்கே இந்த ராட்சசம் என்னவாகிறது, சாத்விகமாகிறது. அறிவியலுக்கு இதுதான் வேணும். இந்து மதம் 3 வகையிலே வெளிப்படுத்துகிறது. நாட்டை உடைப்பாங்க. ஒரு மனிதனை வெளிப்படுத்துவதற்கு 3 முறைகளை கையாண்டிருக்கிறது. ஒன்று நடை, மற்றது உடை, மற்றது பாவனை. எப்படி நடக்க வேண்டும், எப்படி உடுக்க வேண்டும், எப்படி பாவனை செய்ய வேண்டும் என்பது இந்து மதத்தினுடைய கிரியைகள் முழுவதுமே அறிவியல் தான். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அறிவியல் தெரியும் முதலே அதை படைத்திருக்கிறார் என்றால் ஒரு மனிதனை வழிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் அவர்களிடம் இருந்திருக்கிறது. இது மிக முக்கியமானது. மற்றது பாருங்கள், 4000 குழந்தைகள் பரீட்சை எழுதுகிறார்களா. ஆன்மீகம் இங்கே சமயம் பேசியிருக்கிறது. அடுத்தது இந்த அந்த காலத்திலே எல்லாம் அறிவியல் ரீதியாக சிந்திக்கல, ஆன்மீக ரீதியாகத்தான் சிந்தித்திருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் சேலை கட்ட வேண்டும். இது ஒரு ஆன்மீக ரீதியான சிந்தனை. இன்றைக்கு அறிவியல் அது தன்னுடைய சிந்தனையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த சேலை கட்டுகின்றது ஏனென்றால், இந்த பெண்களுடைய கருவை தாங்கி நிற்பது சேலை. இப்ப எல்லாம் பஞ்சாபி கணேசன் அதெல்லாம் வந்து இந்த சேலையினுடைய பிளீட்ஸ் இருக்குல்ல, அவர் கொஞ்சம் பிளீட்ஸ் எடுத்து இதில் செய்வார். அந்த பிளீட் என்ன செய்யும் என்றால் கருவை தாங்கி நிற்குமா. அந்த கருவை மிகச்சிறப்பாக பாதுகாத்து வெளியில விடுற மேலே இந்த சேலை. இன்றைக்கு கருச்சிதைவு ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கு. அங்கே ஆன்மீகம் என்ன சொன்னது என்றால் வாழ்க்கையோடு சேர்ந்த உண்மையை சொன்னது. இன்றைக்கு நாங்கள் ஏதேதோ எல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். கற்பூரம் கொளுத்துகிறோம், இங்கே சொன்னார்கள் கற்பூரம் கொளுத்துகிறோம். மற்றும் மூட நம்பிக்கைகள் என்று சொன்னார்கள். எதுவுமே மூட நம்பிக்கைகள் கிடையாது. தேசிக்காய் பேனுக்கு தேசிக்காய் கட்டுறதே விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கிறான். சரி, அந்த அமிலகார தாக்கங்கள் என்ன செய்கின்றன என்றால் பாதுகாக்கின்றனவாம். அந்த இப்படிப்பட்ட சிறப்பான செய்கைகளோடு கூடிய எங்களுடைய இந்த மதம் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது. அறிவியலை வளர்த்து நாங்கள் என்னன்னு சொல்லல, எந்த அறிவியலை எங்கு வளர்த்தாலும் அது அடிப்படையிலே என்ன செய்கின்றது, ஆன்மீகத்தினுடைய பேசிக்கிலே தான் இருக்கிறது. மற்றது பாருங்கள், கூந்தல் தோப்பு கருத போகிறது கூட நாங்கள் ஆலயத்துக்கு போனோடனே பாதத்துக்கு மடியில் தொட்டு கொள்வோம். அதனுடைய மனத்தை உடம்பு விட்டு தொட்டு கண்ணில் தொகுந்த போது அது ஒரு மனதில் அடக்க முடியும். அடுத்த பிள்ளையாருமே கொண்டு கும்பிடுச்சுக்கோம். அதில் கூட இன்னைக்கு அமெரிக்கா 15 மண்டலத்துக்கு மேலே அதை ஒரு பயிற்சியாக செய்வாங்க. காரணம் இங்கே கொடுத்துருந்த போது நரம்புடைய வளர்ச்சி இருந்தது. இன்னொரு தோப்பு கரணம் போடுவோம். தோப்பு கரணம் அன்னைக்கு நாங்கள் முழுக்க இருந்து வரும்போது இல்லை யாருமே. அவர் குட்டு ஒரு குட்டு நம்ம இதில் 3 குட்டு குட்டுவார். இப்போ ஒரு குட்டு ஒரு இது பத்துறாரு. இதே இன்னைக்கு அமெரிக்கா மல்லக்குலாம் சொல்லுது 3 தடவை வடிவாக உட்கார்ந்து இருக்கு. இதனால மூட்டு வயது நாடுகளுக்கெல்லாம் நீக்கக்கூடியது அந்த தோப்பு கரணம். இதனாலே தான் எங்களுடைய ஆன்மீகம் 5 அடியிலே நிலைவை என்று சொன்னது. இன்றைக்கு விஞ்ஞானம் 6.5 அடியிலே நிலைவைக்கு இப்படியே போய்கொண்டிருக்கிறார். நிலை 5 அடியிலே இருக்க வேணும், குனிந்து வீட்டுக்குள்ளே போக வேணும். அங்கே ஒரு உடற்பயிற்சி வருகிறோம். இதை நாங்கள் நினைந்தபடி தெரிகிறோம். ஆகவே அதுபோல இங்கே பல்வேறு வகையான செய்திகளை நாங்கள் ஆன்மீகத்தின் அடிப்படையிலே சொல்லலாம். இந்த கூந்தல்கள் என்ற தத்துவம் இது ஒரு காரிய பிரச்சனை. இன்றைக்கு பெண்கள் எல்லாம் இந்த கிரில் அருள் மற்ற அயன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் வச்சு முடிய காலத்துள்ள அயன் பண்ணுறாங்க. அது ஹேர் ஸ்டைல்ன்றாங்க. இந்த கூந்தல் பின்னுவது பெரிய ஒரு காரிய தத்துவம். இதை ஏன் கூந்தல் பின்னுகிறார்கள் என்று ஒரு ஆசிரியரிடம் கேட்கின்ற பொழுது அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், இடே இந்த கூந்தல் பின்னுறதுலேயே பெரிய குடும்ப தத்துவம் இருக்கு. ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீடு, ஒரு பக்கம் பொம்பளை வீடு, ஒரு பக்கம் பிறந்த வீடு, மறுபக்கம் புகுந்த வீடு. இந்த 2 விசகாமல் இருக்க வேண்டும் என்று 3 வகையிலே பின்னலை போட்டு சேர்த்து. இந்த ஒற்றுமைப்பாட்டை விளக்கியது அந்த
இன்றைக்கு எப்போ அவுட்டு விட்டானவையோ அண்டியோட பிடிச்சது நான். அங்கே ஒருத்தி அவுட்டு விட்டு நாடு போகுது, இங்கே மற்றவளை அவுட்டு விட்டு வீடு போகுது. இப்போ நாங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அள்ளி தோண்டிட்டு அப்படியே நீளத்தை விட்டுக்கிட்டு போயிருக்கப்பா. இப்போ இதே இல்லை ஆன்மீகம் அன்னைக்கு சொன்னது நாங்கள் ஆன்மீகம் கூட இன்றைக்கு இவர் செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இல்லாததை காட்டுவது இவருக்கு ஆன்மீகம் வந்து உள்ளே இருக்கிறதா, அறிவியல் வந்து வெளியில தெரிகிறதா. உள்ளுக்கு பல்லாப்புனா வெளியில தெரிஞ்சு, உள்ளுக்குள்ளது பல்லாப்புனா வெளியில என்ன தெரிஞ்சுதானே. நீங்கள் உள்ளுக்கு வச்சுக்கணும். நாங்கள் ஆன்மீகத்தை வெளியில வச்சிருக்கிறோம். அடிப்படையில் ஒரு மனிதனை சாத்வீகவாதியாக்குவது ஆன்மீகமே தவிர அறிவியல் அல்ல. நிறைவு செய்து கொள்ள அருமையாக பண்டிதர்கள் தன் பண்டிதர் என்றதை காட்டிவிட்டார். பண்டிதர்களே பலவிதமான பண்டிதர்களை நான் படித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். சில பண்டிதர்மார் என்ன செய்கிறோம் என்றால் தங்களோட திறமையை எங்கெங்கே பாதிக்கிறோம் அங்கிடமெல்லாம் பாதிக்கிறாங்க. சில பண்டிதர்மார் தான் எங்கெங்கே அதை பாதிப்பவர்கள் ஜோதிச்சு பாதிப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக பண்ணிக்கிற ஒரு பண்டிதர் தமிழை திறம்பட இலக்கண இலக்கியத்தோடு படித்து விட்டு நகரத்தில் படித்து கிராமத்துக்கு வந்துட்டு அந்த கிராம மக்கள் பேசுகிற தமிழ் எல்லாம் பார்க்கணும். இது என்ன கொச்சி தமிழ், பொன்னை தமிழ், இப்படி எல்லா தமிழ்லையும் பேசுகிறார்கள். இதெல்லாம் தமிழ் அல்ல, இந்த தமிழில் ஒழுங்கான முறையில் பேசப்பட வேண்டும் என்று யோசித்து தூய தமிழில் எங்களை பிரதிபன் ஆசிரியர் போல வழியாக பேசுகிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், இந்த கிராம மக்களுக்கு போன அவர் அதுக்கேற்றவர் கொஞ்சமாவது மாறும். அவர் அப்படி இல்லை, எல்லாமே தூய தமிழ்லையும் பேசணும். எல்லாருக்கும் கஷ்டமான ஒரு மொழியை பிடிச்சிருக்கார். அப்படி ஒரு நாள் அவருடைய இல்லத்திலே விருந்தோம்பல். அங்கே பார்க்கின்ற மக்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்றாங்க, நாளை மறுதினம் எனது இல்லத்தில் விருந்தோம்பல், எல்லோரும் வாழையும் பாருங்கள். நாளை மறுதினம் எனது இல்லத்தில் விருந்தோம்பல், எல்லோரும் வாழையும் பாருங்கள். அப்போ நாங்கள் கை காட்டுற விருந்தோம்பல் வாழைகள் நாங்கள் எல்லா சிறப்பும் பாமர மக்கள் படிக்காத மக்கள் எல்லாரும் வந்துருக்காங்க. அப்படி வந்தோன்னு எல்லாரும் வரவேற்று இருந்து முடிய அவர்களுக்கு விருந்தாமல் தன்னுடைய கையாலே எல்லாரும் ஒன்று பிள்ளையோட போய் அங்கே கிணறு இருக்கின்றது. அந்த கிணற்றிலே வாழையிலே களை கொண்டு அப்படி வாழையை களை கொண்டிருக்கும் போது அவருடைய சிறு பிள்ளை தவறுதலாக கிணத்துக்கு வந்துச்சு. அப்படி விழுந்தோன்னு என்ன செய்ய வந்த பண்டிதர், ஐயோ கிணத்துக்கு பிள்ளை விழுந்துட்டு ஒடிவாங்க கிடந்து அங்கே நின்று படித்தவர்கள் படித்தவர் அல்லவா, கிராமத்தினர்கள் அன்பு உள்ளவர்கள், ஆகவே அவர்கள் காப்பாற்றினார்கள். ஆனால் அந்த படித்தவர்கள் என்னவோ சொல்றாங்க, இவர் இந்த சில பிள்ளை விழுத்தோன்னு கீழே கிணத்து பார்க்கின்றார். எண்புதத்தில் விழுந்து எனது இளைய வாரிசு எண்புதத்தில் விழுந்து மேலும் கீழும் விழுகிறது, எல்லோரும் பாதினார்கள். அப்போது பார்க்கிறார்கள், இயற்கையை நோக்கி கண்டிட்டார் கிணத்துக்குள்ள. ஆகவே பாடுறாங்க. திருப்பி ஒரு பாசனம், எனது இளைய வாரிசு எண்புதத்தில் விழுந்து மேலும் கீழும் விழுகிறது, எல்லோரும் பாதையும் பாருங்கள். அவர் பார்த்தாங்க பாமர மக்கள் எல்லாரும் சொல்றோம். ஆக இன்னும் புறம்பட பாடுகிறார். கண்ணன் இறுதியாக பாடுகின்றார், எனது இளைய வாரிசு என்பதத்தில் விழுந்து மேலும் கீழும் கொடுக்கிறது, வாரீர் வாரும் அழுகிறார். என்ன புலவர் மனிதர் அழுகிறார் என்று கிட்ட பார்த்தால் அவருடைய பிள்ளை கிடந்து. ஆக இந்த சில நேரங்கள் நாங்கள் படித்ததில்லை, அதனால் சமய சொற்பொழிவாளர் வாரியாரே சில நேரங்களில் பெரிய உயர்ந்த கருத்து சொன்னார். பாரதி சுவாமி சில நேரத்தில் சுருக்கமாக சொல்வார். சில சொல்வார், நீராடி நீராடுதல் நமக்கு நல்வழி என்ன. இதில் சில பேருக்கு நாங்கள் நீராடி நீராடுதல் சிறப்பு. நீராடுவதனால உடம்பு சுத்தமாகும், நீராடுவதனால மனம் சுத்தமானு சொன்னார். அதை மிக சுருக்கமாக சொன்னார். சில குழந்தைகள் பிள்ளைகளுக்கு என்னமா சொன்னார். அப்படி பண்டிதர்களும் சரி சமயத்துக்கு அந்த இடத்துக்கு அந்த திறமையோட தன்னுடைய கருத்தை மிக சுருக்கமாக அழகாக பிரதிபனாசிரியர் கூறுகின்றார். அவருடைய கருத்தை எடுத்து சொல்வதற்காக அவருடைய மாணவன் பிரதிபனாசிரிய மாணவன் சிவகஜன், இந்த இந்து கலாச்சார உத்தியோக செட்டிக்குளத்தைச் சேர்ந்தவர், ஆசிரியரும் இப்போது தன்னுடைய உரையாற்றுவதற்காக வருகின்றார். வாங்க சிவகஜன். நடுவர் அவர்களே, என் தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பை எங்களுடைய எதிர்த்தரப்புவாதிகள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், இந்து சமூக முன்னேற்றத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் அவசியமானது ஆன்மீகமா அறிவியலா? நம்முடைய பண்டிதர் பிரதிபனையா வந்தார், எல்லாம் அறிவியல் சம்பந்தமாக விளக்கி விட்டு சென்றார். அது இல்லை பிரச்சனை. எங்களுடைய சமுதாயத்தில் அல்லது சமூகத்தில் அறிவியல் பற்றி கருத்துக்கள் சொல்லப்படுகின்றதா? அதான் இங்கே பிரச்சனை.
இன்றைக்கு நாங்கள் 2 விதமான கருத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய அறிவியல் கருத்தை முன்வைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய சமயத்தில் சொல்லப்படுகின்ற பல கருத்துக்கள், அறிவியல் சிந்தனைகள் மக்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, ஆலய பூசகராக இருந்தாலும் சரி, அறிவியல் ரீதியான கருத்துக்களை சொல்வதில்லை. இன்றைய எங்களுடைய இந்து சமயம் என்று சொல்லுகின்ற சனாதன தர்மம், அந்த நெறியானது அறிவியலோடு நெருங்கிய தொடர்பை கொண்டது. அந்த அடிப்படையிலே முன்னைய காலங்களிலே பரீட்சைக்கு செல்கின்ற வேளையில் பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள், நீ பரீட்சை எழுத முன்னர் அந்த ஆலமரத்துக்கு கீழே, அது அரச மரத்துக்கு கீழே இருக்கின்ற பிள்ளையாரை சுற்றி கொண்டு செல்லும் சொல்லுவார்கள். அதுக்கு அறிவியல் இருந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த அரச மரம் ஆலமரம் என்று சொல்லப்படுகின்ற 2 மரங்களிலிருந்து வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு வகையான ரசாயனம் மூல வளர்ச்சியை இயங்க வைக்கின்ற, சிறப்பான முறையில் இயங்க வைக்கின்றது. அதற்குத்தான் சொல்லுவார்கள், 9 மணிக்கு முதல் பிள்ளையாரை சுற்றி கும்பிடணும், அரச மரம் ஆலமரம் என்று அதில் வீட்டிருக்கின்ற பிள்ளையாரை சுற்றி கும்பிடணும் சொல்லுவார்கள். 2வது, எங்களுடைய முன்னோர்கள் அறிவியலோடு சொன்னார்கள். இன்றைக்கு ஆலயங்கள், இந்து ஆலயங்கள், எந்த ஒரு ஆலயத்தையாவது இடிமின்னல் தாக்கி இருக்கின்றதா? இல்லை. அது காரணம் என்று சொன்னால், அந்த ஆலயத்தில் வைக்கப்படுகின்ற விமானங்களாக இருக்கட்டும் அல்லது கோபுரங்களாக இருக்கட்டும், அங்கு வைக்கப்படுகின்ற கலசத்திலே விறகு வைக்கப்பட்டு அதை சார்ந்த பொருட்கள் வைக்கப்படுவதனால் தான் இன்று வரைக்கும் எங்களுடைய ஆலயங்களை இடிமின்னல் தாக்குவதில்லை. அதில் எப்படி சொன்னால், அந்த 12 வருஷம் தான் அந்த வருகின்ற செயற்பாடு. ஆகவே இப்படியாக இன்றைக்கு நாங்கள் ஆலயங்களிலே வாழைமரம் கட்டுகின்றோம், தோரணம் கட்டுகின்றோம், மாவிலை கட்டுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அறிவியல். அது என்ன காரணம் என்று சொன்னார்கள், ஆலய விழாக்களிலே மக்கள் கூடியிருக்கின்றார்கள். கூடியிருக்கின்ற வேளையிலே அங்கே சுவாச பிரச்சனை ஏற்படுகின்றது. அதனால் தான் அந்த வாழைமரம் கட்டுகின்ற மரபு சொன்னார்கள். எப்படி என்று சொன்னால், அந்த வாழைமரம் கார்பன் ஆக்சைடை உள்ளே எடுத்து ஆக்சிஜனை வெளியே விடக்கூடிய சிறப்பு அதற்கு இருப்பதனால் தான் ஆலயங்களே இந்த மரபுகளை கொண்டு வந்தார்கள். இப்படியாக ஒவ்வொரு சமய கருத்துக்களும், இன்றைக்கு நாங்கள் விபூதி அணிகின்ற மரபு கூட அறிவியலோடு சம்பந்தப்பட்டது. நல்ல சூரிய கதிர்களை உள்ளே விடக்கூடிய சிறப்பு திருநீற்றுக்குரியது என்பதனால் தான் திருநீற்றை பரவி பூச வேண்டும் என்ற மரபு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனுடைய இந்து சமயத்தில் சொல்லப்படுகின்ற அறிவியல். இன்றைக்கு இந்த இந்து சமயத்தில் சொல்லப்படுகின்ற ஆன்மீகம் ஒரு மனிதனுக்கு பிரயோசனப்படுகின்றதால பிரச்சனை. இன்றைக்கு ஒருவர் விபத்து ஏற்படுகின்ற வேளையில் நாங்கள் விபத்து ஏற்பட்டவரை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்வோம், அல்லது 19 இலக்கத்துக்கு சொல்லுவோம், அந்த வைத்தியசாலைக்குரிய இலக்கத்தை எடுத்து சொல்லுவோம். அதை விட்டுட்டு நாங்கள் அதிலிருந்து கொண்டு தேவாரம் பாடிக்கொண்டிருந்தால் அல்லது சகஸ்ரநாமம் சொல்லிக் கொண்டிருந்தால், அஷ்டோத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த உயிரை நாங்கள் காப்பாற்ற முடியுமா? மதிப்புக்குரிய நடுவர்களே, இன்றைக்கு எங்களுடைய எதிர்த்தரப்பில் பேச வந்திருக்கின்ற பலர் இன்றைக்கு பல நோய்களுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். ஒரு ஆளுக்கு சீனியர் வியாதி இருக்கின்றது, ஒரு ஆளுக்கு பிரஷர் இருக்கின்றது, இப்படி பல்வேறுபட்ட வியாதிகளை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லி போட்டிருந்தார். சரியா? அதற்குரிய வாசனாசிரியர்கள் வருகின்ற பொழுதே அந்த குளிசை பெட்டியை கொண்டு வந்தார். ஆகவே அங்கே அறிவியல் தான் மேலோங்கி இருக்கின்றது. நம்முடைய மருதன் சார் கிட்டத்தட்ட 48 வயசு ஆளுக்கு. இந்த 48 வயசாக இருந்தாலும் அவர் விழா இளமையாக இருக்கின்றார் சொன்னால், அவர் புது புது மாத்திரைகள்லாம் பாவிக்கின்றார். இவர் வெளிக்கிடும் போது சொன்னார், வீட்டுக்காரர் யாத்துக்காரி சொல்றார், என்னங்க நான் வெளுக்கிற உடம்பு அந்த பேரலவுளியையும் இந்த கொடனையும் கொண்டு வாங்க அடிச்சுட்டு போக வேண்டும். ஏன்னு சொன்னால் அங்கே அறிவியல்லாம் கொடனும் அறிவியல்லாம், அங்கு பூசப்படுகின்ற பேரலவுளியும் அறிவியல்லாம். இவர் உண்மையாக ஆன்மீகவாதியாக இருந்திருந்தால் என்ன செய்து விட்டிருக்கணும்? உடல் முழுவதும் விபூதியை அணிந்து சென்றிருக்க வேண்டும். அவர் அதை செய்யவில்லையே. 2வது அடுத்த விஷயமாக சொல்ல வருகின்றேன் சொன்னால், எங்களுடைய அறிவியல் பற்றிய பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இன்றைக்கு பாருங்கள், செவ்வாய் குற்றம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு உலகத்திலே விஞ்ஞானிகள் எல்லாம் செவ்வாய் குற்றம் விட்டார்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம்? மீண்டும் செவ்வாய் குற்றம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய ஆன்மீகம் என்ற போதையிலே அறிவியலுக்கு அப்பாற்பட்டு செயற்படுகின்ற செயலை கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே நடுவர்களே, இந்த இந்து சமூக முன்னேற்றத்துக்கு இன்றைக்கு தேவையானது அறிவியல் தான். ஆன்மீகம் தேவை. ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு ஆன்மீகம் தேவையாக இருந்தாலும் ஒருவர் அறிவியலோடு இருக்கவன். இன்றைக்கு இதில் இருக்கின்றவர்கள்
இதில் இருக்கின்றவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஆன்மீகம் என்று கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இயலும் என்று சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு ஆன்மீகவாதி வழக்கத்துக்கு பார்ப்போம். இல்லை, அவருடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று பயோ படிப்பு, ஒன்று மேத்ஸ் படிக்கின்றது. ஆகவே ஒரு சமூக முன்னேற்றத்துக்கு நாங்கள் பிறருக்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டுதான் எங்களுடைய சமயம் பற்றிய சிந்தனைகளை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். எனவே இந்து சமூக முன்னேற்றத்துக்கு என்றும் எப்பொழுதும் அறிவியல் தான் அவசியம் என கூறி விடைபெறுகிறேன். இந்து சமய மக்களுக்கு நல்வழி காட்டிக்கொண்டு விஞ்ஞானிப்பது அறிவியல்லா என்பதை சிவகையன் அவர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசமாக பேசியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆளுக்கு வருத்தம் அவசரம் என்றால் இவர்கள் எல்லாம் நமச்சிவாய மந்திரத்தையோ அல்லது ஏதோ ஒன்று சொல்வார்களான்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கு ஒருவருக்கு ஆபத்துன்னு சொன்னால் அவர்கள் அந்த இடத்துல செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து வருவதனாலே ஆலயத்தில் தீபாராதனை காட்டுகின்றபோது தேர்வை சுவாமியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும்போது எல்லாருடைய கரங்களும் மேலே உயர்ந்த காலம் ஒரு காலம். இன்றைக்கு நாங்கள் கைகளை விட எல்லா பொருளும் இங்கே தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய போனும் தான் உயர்ந்தது. இன்றைக்கு தொலைக்காட்சி இன்றைக்கு பாருங்கள் விஞ்ஞானத்தினுடைய விளைவு எல்லோரும் அரோரான சொன்ன கைகள் எல்லாம் போன் தான் கை உயர்ந்து. ஆக விஞ்ஞானம் என்பது இன்றைக்கு வளர்ச்சியினாலே சமய நம்பிக்கை எடுத்துவிட்டது. ஆனால் அவர் சொல்வது போல சமய சமயத்தில் நிறைய விஷயங்கள் அறிவியல்லாம் நானும் அர்த்தம் சொல்ல இருந்தால் அதை எடுத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் அறிவியல் இந்த அறிவியல் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் அறிவியல் இருக்கு. அதை நாங்கள் விளந்து வர சொன்னது அதை விளக்கமாக கூறுவதற்காக அடுத்த பேச்சாளராக வருவதற்கு ஆன்மீகம்தான் என்று உரையாற்றுவதற்காக தமிழ் ஆசிரியர், முதல்ல ஆன்மீகத்துக்கு பண்டிதர் வந்திருந்தார், தமிழ் பண்டிதர். இப்போது தமிழ் பாடத்தை கற்பிக்கின்ற ஆசிரியர் திரு வரதராசிரியர் அவர்கள் இப்போது ஆன்மீகம்தான் என்று உரையாற்றுவதற்காக அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மத குருமார்களே, கல்விசார் பெரியோர்களே, தகைசால் அறிஞ பெருந்தகைகளே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சிறந்தாழ்ந்த எனது வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, தடத்தில் நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். நாங்கள் மனிதனாகவா மாமனிதனாகவா வாழ்கிறோம் என்று பார்த்தால் எங்களுடைய செயற்கரிய செயல்கள் எங்களை மாமனிதர்களாக உயர்த்தும் அவையோர்களே. இன்றைய இந்த காலகட்டத்திலே ஒரு வெளிநாட்டுக்கு சென்ற ஒரு துடிப்பான இளைஞன் தனது மொழியை, தனது மதத்தை கட்டி ஆன்மீக நெறியை உலகளாவிய ரீதியில முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த நன்னோக்கிலே இந்து சமய பேரவையை சர்வதேச ரீதியாக நிறுவி வெளிநாடுகளில் மட்டுமல்லாமல் தன்னுடைய தாய் மண்ணிலே பட்டி தொட்டி தோறும் ஆண்டுதோறும் பெருவிழாவாக எடுத்துக்கொண்டு வருகின்றார் என்று சொன்னால் அவர் மாமனிதர். அந்த ஆன்மீக பணியை புரிகின்ற மாமனிதராகிய நடுவர் அவர்களே, கண்ணியம் மிக்க நடுவர் அவர்களே, முதற்கண் உங்களுக்கு வணக்கம். என்னுடைய அணியிலே பேச வந்திருக்கிற என்னுடைய தலைமை பேச்சாளர் அருமை நண்பர் வாசனையா அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் பண்டிதரையா அவர்களே, அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எதிரணி சகோதரர்கள், முதல் வந்தவர் சொன்னார் கற்பூரம் கொளுத்துவதற்கு விஞ்ஞான விளக்கம் வேணுமாம். அவர் முதல்வர் அவரோடு வச்சது ஒரு இது. துறவிகள் ஞானிகளுக்கு தானா ஆன்மீகம் புரியும். ஐயா, இங்க நடக்கிற விழா ஆன்மீக விழா, கண்ணால பாருங்க தெரியுது. குறுகிய இந்த காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினார்கள் இந்த பிள்ளைகள், அதுதான் ஆன்மீகம். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாட்டி லென்ஸை மாத்துங்க. அவர்கள் ஆன்மீகம் என்றால் எதுவோ அது ஒரு அடங்காத பொருள். ஞானிகள் துறவிகளான அகத்திலான ஆன்மாவை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்வதெல்லாம் என்னவென்றால் அறிவியல் ஆன்மீகம். ஆன்மாவை நல்ல நிலைக்கு இட்டு செல்வது ஆன்மீகம். அவர் வந்து வேறொன்றும் கதைக்க இல்லை. டைரக்டர்மார் கொஞ்சம் பேருடைய பேர் சொன்னார். மணிரத்னம் அப்படி கதைச்சார். வந்து மேலும் சொன்னார், அழகு ராணி போட்டி வைப்பது போல, அழகு ராஜா போட்டி வைப்பது போல இவருக்கு அழகா அவருக்கு அழகான்னு கதைச்சார். நான் நினைச்சேன் சிலவளை ஆன்மீக சிந்தனையைத்தான் ஏதாவது சொன்னார்கள் என்று. அங்கே அதுவே எதுவும் சொல்லவில்லை. அவர் ஒரு கருத்து சொன்னார், எங்கள் சம்பிரதாயங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவை. அவர் சொன்னார், அருமையான கருத்து, நெறிப்புறல்றதுக்கு ஆன்மீகம் காரணமானது, அறிவியல் ஆன்மீகம் இல்லாததான் காரணமானது. உண்மைதான், ஆன்மீகத்தை உங்களை மாதிரி பின்பற்றாதவர்கள்தான் காரணம். இங்கே ஒரு விடயத்தோடு என்னுடைய வேகமாக உரைக்குள்ளே நுழைகிறேன்.
கண்ணியமிக்க நடுவர் அவர்களே, அறிவியல் அடக்கம். ஆன்மீகம் ஆதியில் தோன்றியது. அறிவியல் ஆன்மீக கொள்கைகளுக்கும் ஆன்மீக சடங்குகளுக்கும் ஆன்மீக செயற்பாடுகளுக்கும் இவர்கள் விளக்கம் கூறினார்களே ஒழிய எங்களுடைய இந்து மதத்திலே ஆன்மீகம் தான் மிஞ்சி நிற்கிறது. நண்பர் சிவகன் அவர்கள் சொன்னார், ஆம்புலர் ஒருவர் துடிச்சு கொண்டு ஆக்சிடென்ட் பட்டு விபத்திலே இருக்கிறாராம். நீங்கள் தேவாரமா பாடுவீர்கள், ஓம் சிவநாம சிவாய என்றா சொல்லுவீர்கள் என்று சொன்னார். தாங்கள் என்ன செய்வீர்கள் என்று அறிவியலை பயன்படுத்திய முதன ஆம்புலன்ஸ் நம்பருக்கு அனுப்பார்களாம், ஆம்புலன்ஸை அறிவிப்பார்களாம். ஐயா, அந்த உன்னுடைய அந்த இலக்க குணம்தான் ஐயா ஆன்மீகம். அதைத்தான் ஐயா நாங்கள் ஆன்மீகம் என்று சொல்றோம். உங்களுடைய அறிவியல் அந்த விலை தெரியுமா? நடுவர் அவர்கள் சொன்னாரே, செல்வி எடுக்கிறீர்கள், அந்த உயிர் துடித்துக் கொண்டிருக்க செல்வி எடுக்கிறீர்களே, அதுதான் அறிவியலினுடைய வேண்டத்தகாத செயல் என்று கூறுகின்றேன். ஐயா, கோபுரத்தினுடைய கலசங்கள்ல விறகு பயறு முதலான தானியங்கள் எல்லாம் போட்டிருக்கா, இடிமின்னல் தாக்காது. இவர்கள் சொல்ற அத்தனையும் எங்களுடைய ஆன்மீகத்துக்குரிய விளக்கம். கோயிலே ஐயாக்கள் பூசகர்கள் சொல்லவில்லை என்ற ஒரு குறை இருக்குது, அதை சொல்லுங்கள். ஆனால் இந்து மதத்திலே ஆன்மீகம் மிஞ்சி நிற்கிறது. நீங்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை சொன்னீர்கள், இடிமின்னல் மட்டும்தான் தாக்குதல். அது மட்டுமல்ல, எங்களுடைய முன்னோர்கள் ஒரு உயர்ந்த இன்னொரு நோக்கத்துக்காக வேண்டியும் அந்த கோபுரத்தின் கலசங்களிலே தானியங்களை வைத்தார்கள். ஏன் தெரியுமா? இயற்கை அனர்த்தங்களின் போது வெள்ளம் பெருக்கெடுத்து சூறாவளி புயல் எல்லாம் வந்து அத்தனை நெல்களும் எல்லா தானியங்களும் இல்லாமல் அள்ளிக்கொண்டு போன பின்னர் விதைத்து பயிரை உருவாக்குவதற்குரிய விதைகளை தானியங்களை அந்த கலசங்களில் இருந்து மீண்டும் எடுத்து எங்களுடைய இந்து மக்கள் அழிந்து விடாமல் ஆகிறதுக்கு காரணமாக இருந்ததையா அந்த கலசங்களில் உள்ள இவை என்று சொன்னால் ஆன்மீகம், அதாவது தானியங்கள். இங்கே பாருங்கள், எங்களுடைய குருஜி ஐயாவை நடுவர் அவர்கள் வெளிநாட்டு இந்தியாவிலிருந்து வரவழைத்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை வாங்குகின்றார் என்றால் அது என்ன? அவர் ஒரு நியூட்டனை கொண்டு வந்திருக்கலாம் இந்த விழாவுக்கு, ஐன்ஸ்டீன் முதலான விஞ்ஞானிகள் கொண்டு வந்திருக்கலாம் இந்த விழாவுக்கு, அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். அருமை சகோதரி சுமதி ஸ்ரீ அவர்கள் இவ்வளவு அருமையாக இந்த குழந்தைகளை எல்லாம் கட்டி போட்டது போல அருமையான ஒரு ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றினார். இவையெல்லாம் இங்க கொண்டு வந்தது, இங்க நடந்து கொண்டிருக்கிறது எதுவென்று சொன்னால் ஆன்மீகம்தான் எங்களுடைய மதத்திலே மிஞ்சி நிற்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே. இறுதியாக அவர் சொன்னார், எங்களுடைய பிள்ளைகள் பயோமேக்ஸ் படிக்கிறார்கள், ஆன்மீக நெறியிலேயே வளர்க்கிறார்கள். ஐயா, ஆன்மீகம் என்று சொன்னால் இந்து நாகரிகம் படிக்க வேண்டும் என்பது அல்ல. பெற்றோரை மதிக்க வேண்டும், எங்களுடைய இந்து மத சம்பிரதாயங்களை பின்பற்ற வேண்டும், முதியோருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், எங்களுடைய இந்து மதத்தினுடைய பெருமைகளை அறிந்தொழிந்து வாழ்ந்தால் அதுதான் ஐயா ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் ஈதல் அறம், கொடுப்பது ஆன்மீகம், பிறருக்கு இனிய சொல்லு கூறுதல் ஆன்மீகம், பிறர் விழுந்து துன்பப்படைக்க உதவுதல் ஆன்மீகம், இனிய உளவாக இல்லாத குரல் கனியிருப்ப காய்கறந்தது என்று சொன்னான் வள்ளுவர். முகத்தால் அமர்ந்து இருந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறமன்னார். ஒருவனுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஒருவன் துன்பப்பட்டு வருகின்ற போது அவனை நாங்கள் முகத்தால் வரவேற்று அவன் அருகிலே வந்ததும் மனப்பூர்வமாக நல்ல ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுவதிலே தர்மம் குடியிருக்குது என்று சொன்னார். உங்களுடைய நல்ல மனம் இருக்கிறது, அங்கே மதியாசிரியர் இருக்கிறார், இனி வந்து இவர்கள் விட்ட கதையை விட புது கதைகள் எல்லாம் விடுவார். அவர்கள் எல்லாம் எங்களுடைய இந்து மதத்தின் கொள்கைகளுக்கு விளக்கம் சொல்ல வருவார்களே பாருங்கள். ஆனால் இந்து மதத்தில் மிஞ்சி நிற்பது என்றைக்குமே ஆன்மீகமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக ஆன்மீகம்தான் இந்து மக்களுக்கு நல்வழி காட்டுவதை விஞ்ஞானிப்பது என்பதை தமிழ் ஆசிரியர்களை எடுத்து காட்டுகின்றார். அருமையான தமிழிலே அருமையான உரையிலே எல்லோரையுமே சிறந்த ஒரு ஈர்ப்புக்குள்ளே சபையில் இருக்கிற எல்லாரும் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு அவருடைய உரிய தன்னுக்குள்ளே எடுத்து வச்சிருந்து அருமையான விளக்கம் இருக்கின்றார். இதிலே துறவிகள்லாம் ஆத்மீயத்தை கற்பார் என்பதற்கு இவருடைய விளக்கத்துக்கு சரிசனுடைய பதிலுக்கு நல்ல பங்கு கொடுத்திருந்தார். எங்களுடைய குரு வணக்கம் என்பது இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு, பெற்றோர்களை வணங்குவது எப்போ என்றால் ஒன்று சாமர்த்தியம் வீட்டில் பூப்புனித நீராட்டு விழா இல்லது கல்யாண விழா. இந்த ரெண்டுல என்ன பிள்ளைகள் பெற்றோர்களை வளர்க்கிற முறை இன்றைக்கு மற்ற நேரத்தில் பெற்றோர் வணங்குற முறையே இல்லாமல் போயிட்டு. இன்றைக்கு எங்களுடைய ஆத்மீய தோழர்களோட நாங்கள் நிறைய சமய விஷயங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அவர்கள் படிக்கணும். படித்தது ஆத்மீயம் தான்.
இதுக்கு ஒரு விளக்கத்தை திருவாசகத்தோட சொல்லாமல் இருக்கிற திருவாசகத்தை ஒரு 5000 வருடங்களாக படிச்சு கொண்டிருக்கார். அவர் திருவாசகத்தை படிக்கின்ற போது அந்த பையன் போய் கொண்டிருக்கார். ஸ்கூலுக்கு போகிற நேரம் பார்த்தா பாடசாலை ஓகே படிச்சு கொண்டிருப்பார். எப்போ பார்த்தாலும் படிச்சு கொண்டிருக்கார். எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, எப்போ போவதுன்னு பார்த்தாலும் ஒரே புத்தகம், இன்னும் ஒரே படம், ஒரே நல்லா எழுதி படம் கிடக்கு, ஏதோ எழுதி இருக்கு, ஏதோ ஒரு சிவப்பு மட்டும் புத்தகம் எப்போ பார்த்தாலும் வெளியே வச்சிருக்கிறார். இவர் என்ன பேர் காட்டுறார்? நாங்கள் படிக்க போகும்போது இதை பேர் காட்டுறது ஒரு சந்தேகம். ஒரு நாள் வந்து கேட்டால், ஐயா நானும் இத்தனை மாதம் இத்தனை வருடங்களாக கூட நீங்கள் இதே புத்தகத்தை படித்து கொண்டிருக்கேன். இதில் என்ன சொன்னால் இதை படிக்கிறதுனால எனக்கு ஆன்மீகம் பெறும். அதனால என்னை நல்லறிப்படுத்துகின்ற மனதை அறிவுறுகின்ற எனக்கு நல்ல சந்தோஷத்தை உடலிலும் சரி மனதிலையும் தருகின்ற புத்தகத்தை படிக்கிறாங்க. ஒரே புத்தகத்தை படித்து விடாத நீங்கள் படிச்சிருந்தால் உங்களுக்கு எல்லாமே பாடம் ஆகிவிடுமே சொன்னார். பாடம் ஆகிவிடும் சொன்னார். சரி, இதில் படிக்கிறதால உங்களுக்கு எப்படி மனசுத்தம் ஆன்மீகம் பெறுதுன்னு அந்த பையன் கேட்கிறார். அப்போது அந்த பையனை பார்த்து அதை சொல்கின்றார், உனக்கு நான் ஏதாவது உதாரணங்களாக தான் விளக்கப்படுத்தலாம். என்ன விளக்கப்படுத்தலாம்னு சொன்னால், அந்த பையனை கூப்பிட்டு ஒரு மண் கூடை இருக்குது, அந்த மண் கூடையை எடுத்துக்கொள்வான்னு சொன்னார். மண் கூடையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பையனை சொன்னால் இதுக்குள்ள நிறைய தண்ணி எடுத்துக்கொள்ளாது. தெரியுங்க, மண் கூடையில் ஓட்டி ஒட்டியாக இருக்குது கல்யாணம் பண்ணு. அப்போ எடுத்துக்கொண்டு வரும்போது பையன் கொண்டு வருகின்ற அந்த தண்ணி ஒழுகி முடிஞ்சு பையனை போகுது. என்ன விளையாடுங்களா? திருப்பி போ. இல்லை நீ திருப்பி படுத்துக்கலாம். திரும்ப அந்த பையன் எடுத்துக்கலாம். 2 தரம் 3 தரம் 4 தரம் எடுத்துக்கிட்ட பையனை கோவம் வந்து விட்டது. பையன் தூக்கி எடுத்துக்கிட்டான். தெரிஞ்ச உடனே சொன்னாங்க, ஐயா நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை, அதுக்குரிய விளக்கத்தை சொல்லுவாங்க. அப்படி சொன்னார், இதை படிக்கிறதுனால என்ன விளக்கம் ஆன்மீகம், எப்படி உன்னோட சுத்தமான சொல்லுங்கள், மன சுத்தமானவர்கள் எப்படி மனம் உருளைப்படுது. நான் சொன்னேன், இந்த கூடையை தூக்கும் போது உனக்கு என்ன கலரில் இருந்தது, என்ன விருத்தி இருந்தது? அவன் சொன்னார், சரியான விருத்தியாக கடினமாக இருந்தது. முதல் தரம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது எப்படி இருந்தது, கொஞ்சம் முத்து குறைந்தது. அடுத்த தரம் எடுத்துக்கொண்டு எப்படி இருந்தது, அரபாசு சுத்தமாக இருந்தது. 3ஆம் 4ஆம் தடவை எடுத்து வரும்போது எப்படி இருந்தது, கூடை முற்று முதலாக சுத்தமாக இருந்தது. இப்போது நான் படிப்பது திருவாசக புத்தகம். இதை திரும்ப திரும்ப படிப்பதனாலே எனக்கு ஆத்மீகம் ஏற்படுகின்றது, மனம் சுத்தப்படுகின்றது சொல்லி ஆத்மீகத்துக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறார். அதை கொண்டு நீங்கள் அருமையான விளக்கத்தை சொல்லியிருக்கிற மதன் சொல்வர்கள் இல்லை, இந்த விளக்கம் எல்லாத்தையும் விட்டுருந்தோம். நாங்கள் சொல்கின்றோம் அறிவியல். இந்த அறிவியலை பின்பற்ற விட்டு என்றால் எங்களுடைய இந்து சமயத்தை வளர்க்க முடியாதுன்னு சொல்வதற்காக அன்புக்குரியவரும் அந்த காலம் பல வருடங்களாக எங்களுடையும் அப்போது ஆசிரியர் கற்பித்தவர் திரு மதியழகன் அவர்கள் ஆசிரியர்கள் பூரசம்பளம் பாடசாலையிலே கல்வி கற்பித்திருக்கின்ற ஆசிரியர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவனின் பொற்பாதங்களை வணங்கிக் கொண்டு என்னை இந்த பூமாதேவிக்கு பெற்றெடுத்த பெற்றோர்களையும் தங்க பாதங்களையும் வணங்கிக் கொண்டு கிளிநொச்சியிலே இவ்வாறான ஒரு பெரு சர்வதேச இந்து இளைஞர் பேரவை மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, இந்த அருமையான நிகழ்விலே சிறப்பான இந்த நடுவர் பதவியை வீட்டிலிருக்கும் அன்பு சகோதரன் சிவகணேசன் அவர்களே, இந்து சமய மக்களுக்கு அறிவியல்தான் என்றும் மேலோங்கி இருக்கிறது, வளர்த்தெடுக்கிறது என்ற அணியின் தலைமை பேச்சாளர் எனது அன்பு நண்பன் கணிதாசான் சதீஸ்வர் அவர்களே, எங்களுடைய அணிக்கு வலி சேர்ப்பதற்காக எனது அருமை மாணவனும் தற்பொழுது வவுனியா மாவட்டத்தின் கலாச்சார உத்தியோகமாகிய சிவகயன் அவர்களே, இல்லை இந்து சமய மக்களுக்கு என்றுமே ஆன்மீகம்தான் வழிகாட்டும் என்ற தலைமை பேச்சாளர் எங்களுடைய பட்டிமன்ற நடுவராக பல இடங்களிலே சமூக சேவைகள் திணைக்களத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆன்மீக சொற்பொழிவாளர் நல்ல ஒரு தலையங்கத்திலே ஆன்மீகத்திலேயே வந்திருக்கின்றார். ஆனால் அவர் வந்தது முதல் அறிவியல் இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு பண்டிதராகவே என்றும் அருமை நகைச்சுவை பேச்சாளர் எங்களுடைய பண்டிதர் பிரதீபன் சார் அவர்களே, பட்டிமன்றத்தையே திசை திருப்பி விடுகின்ற பீரங்கி பேச்சாளராக திசை திருப்பிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழாசார் பரதன் சார் அவர்களே, எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அவையோர்களே, எல்லோருக்கும் இந்நேர வணக்கம். என்னுடைய கருத்துக்கு வருவதற்கு முதல்ல எதிரணியினர் பேசிய சில கருத்துக்களை நான் வெட்டலாம் என நினைக்கின்றேன். எங்களுடைய பிரதீபன் சார் அவர்கள் படிவாக சொல்லி போட்டு போனார்,
நடை உடை பாவனை ஆன்மீகம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நடையிலே அறிவியல் பூண்டிருக்கிறதையா, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகின்றேன். அதே போல பாவனையிலும் அறிவியல் பூண்டிருக்கிறது. அதே போல நடை உடை பாவனை, இந்த நடை உடையிலேயே இன்றைக்கு அறிவியல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வடிவாக விளங்குவது வரதன் சொன்னார், ஆன்மீகம் தான் முதல் வந்த மனிதர்கள் போல கிடைக்குது. ஆகவே ஆன்மீகமும் அறிவியலுக்கு ஒரு அறிவு, ஆன்மீகம் ஒரு அறிவியல். அந்த அறிவு என்றது என்னென்று நாங்கள் பார்க்கணும். அறிவு ஆன்மீகத்திலேயும் இருக்கு. இது பொதுவான அறிவியல். நடுவரவர்களே, நீங்கள் லண்டனில் இருந்து எங்களுடைய இந்த பட்டிமண்டபத்துக்கு வந்திருக்கீர்கள். நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கின்றோம். இவர் கேட்டார், வரதன் சார் அவர்கள், நியூட்டனை கொண்டு வாங்க, அப்துல் கலாமை கொண்டு வாங்க, விஞ்ஞானிகளை கொண்டு வாங்க. உங்களுடைய மாநாடு சைவ பேராக மாநாடு. அந்த மாநாட்டுக்கு நீங்கள் சிவசரியாக இருக்கிறீர்கள். ஆனால் விஞ்ஞானம் சம்பந்தமான ஒரு மாநாடு தான் நிச்சயமாக ஒரு அறிவாளியை நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த அறிவு கூட இவருக்கு இல்லை என்று சொன்னார். இந்த அறிவுக்கு ஒரு கதை இருக்கிறது நடுவர்களே. அதுக்கு முதல்ல இந்த உலகத்திலே ஒரு உணவு வகை இருக்கிறது. அந்த உணவு வகையை பற்றி இவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். நடுவர்களே வடிவாக கேளுங்கள், அவையோர்களே கேளுங்கள். இந்த உணவிலே 3 உணவு இருக்கிறது. 1 அப்பம், 2வது தோசை, 3வது பராட்டா ரொட்டி. இதுல எங்களுடைய நடுவர் அவர்கள் உண்மையில் அப்பம் போன்றவர்கள் சொன்னால் விளங்கிடும், அதாவது அறிவியல் தான் இருக்க போறது. ஆனால் எங்களுடைய அணியினர் தோசை போன்றவர்கள், இந்த எதிரணி 3 பேரும் பராட்டா ரொட்டி போன்றவர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, இது என்னடா இதுன்னு சொல்லி. அதாவது அப்பம் சுடுகின்ற போது வீட்டில் கவனிச்சு பாருங்கள் அவையோர்களே, நடுவர்களே, லண்டன்ல சுட்டா என்ன, எங்க சுட்டா என்ன, ஒரே விஷயம் தான். அப்பம் சுடுகின்ற போது வேகுவதற்காக ஒரு தடவை தான் போடுவார்கள். சொன்னா விளங்கி உங்களுக்கு விளங்கிட்டு அறிவியல். ஆனா தோசை சுடுகின்ற போது அந்த வேகுவதற்காக 2 பக்கமும் போடுவார்கள். 2 தடவை சொல்லணும் அவையோருக்கு விளங்கி. நாங்கள் 3 பேரும் சொல்லியிருக்கிறோம். இந்த பராட்டா ரொட்டி இருக்கின்றன, 2 பக்கமும் போடுவார்கள், வேகு வெந்தா போகும், இப்படி இப்படி அடிப்பாங்க. எப்படி சொன்னாலும் விளங்காது. இதுதான் இந்த பராட்டா ரொட்டி. ஆகவே இந்த உணவின் வகையின்படி நாங்கள் பார்க்க, அறிவியலின்படி சொன்னால் மெல்ல கற்போர்கள் என்ற வகையில இவர்கள் வருவார்கள். நீங்கள் வீட்டுகள், நாங்கள் சராசரி மாணவர்கள். இதைத்தான் நான் உணவின்படி சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது ஒரு விளைவிப்பதற்கு அவையோருக்கும் விளைவிக்கிறது. எனவே இந்த அறிவியல் என்னத்தை செய்கிறது? வசிக்கிற நேரம், மதிய நேரம், சாப்பாட்டை சொல்லிட்டு சகலம் வயிற்று தடவை திருப்பள்ளியில பாருங்க, வயிற்று தடவை கொண்டிருக்கிறார்கள். அப்பம் உணவு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அவையறிந்து பேசியிருக்கின்றோம். எனவே நடுவர் அவர்களே, நாங்கள் ஆணித்தரமாக இன்னும் சில கருத்துக்கள் சொல்ல வேண்டும். என்னென்று சொன்னால், இந்த வரதன் சார் அவர்கள் வடிவா சொன்னார், நியூட்டனை கொண்டு வாரீங்களா, இல்லை நாங்கள் இதை கொண்டு வந்தாங்க. நாங்கள் அது ஒன்று கேட்கலையா. இந்த வடிவா பாருங்க, இன்றைக்கு ஆலயங்களிலே இன்று நல்லூர் கந்தசுவாமி கோயில் நடக்கிற அந்த நிகழ்வை இந்த அறிவியலின் ஊடாக உலகம் பூராகவே நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆன்மீகமா அறிவியலா கொண்டு வந்தது வெளியில். இன்று இந்து மக்கள் ஒவ்வொருத்தரையும் இவர் சொன்னார் நடை உடை பாவனை, அந்த உடையை கூட இன்று அறிவியல் வடிவத்தை, அந்த உடையை வடிவமைப்பதற்கு அறிவியல். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இந்து சமயத்தின்படி ஆலயங்கள் கட்டப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளுகிறோம். உங்களுடைய ஆன்மீகவாதத்தின்படி அல்லது ஆகம விதிப்படி கட்டப்படுகிறது. ஆனால் அது கட்டப்படுவதற்கு ஒரு அறிவு வருமே, அதுதான் அறிவியல் என்று நாங்கள் சொல்ல. இன்று எங்கேயோ கிடந்த ஒவ்வொரு சின்ன சின்ன கோயில் எல்லாம், ஆலயங்கள் எல்லாம், உங்களுடைய இந்து சமயங்கள் எல்லாம் இன்று வேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால், மக்களின் மனம் வேலோங்கி இருக்கிறது என்ற அறிவியல் தான் காரணங்களுடைய ஆன்மீகம். நாங்கள் சொல்றோம் சமயம் என்ன செய்யறது என்றால், அவையோர்களே, இதை எல்லோருமே நாங்கள் அறிவியல் பொதுவான, ஆனால் சமயம் கூறு போடுகிறது. மக்களை கூறு போடுவதில் மிக முக்கியமானது சமயம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அறிவியல் பொதுவான, முகமில்லாதவனுக்கு முகத்தை கொண்டு வந்தது அறிவியல். எங்கேயோ ஒரு முகமில்லாதவனை முகம் தெளிவாகிறது அறிவியல் என்பது. இன்று என்னுடைய பண்டிதர் சொன்னார், கரு அறிவென்று சொன்னார். நாங்கள் சொல்லுகின்றோம் அறிவியல் மலை என்று ஒன்றை இல்லாத இந்த அறிவியல் தான். எத்தனையோ பேர் இந்தியாவில் எத்தனையோ குழந்தைகள் இந்த மெலடி என்பதே இல்லாமல் போனது இந்த அறிவியல். முகமில்லாதவனுக்கு முகத்தை கொடுத்தது அறிவியல்.
ஆகவே நடுவர் அவர்களே, நாங்கள் எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். எங்களுடைய தலைவர் அவர்கள் பாடிவிட்டு சென்றார். அந்த பாடல் அருமையான பாடல் இவர்களுக்கு பொருந்தும் என நினைக்கின்றேன். சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தை எண்ணி ஆழம் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈர்ப்பதற்கு அதையும் வளர்ந்தார். அந்த அறிவு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. எங்களுடைய தம்பி சிவனையன் அவர்கள் சொன்னார், இவர்கள் படிக்கப்பட்டிருக்கிறார்கள், விட போனார். அந்த இது விஞ்ஞானம் அல்லது அறிவியல் என்பதை வழிவாக சொல்லுங்கள் அவையோர்களே. விஞ்ஞானம் அல்லது அறிவியல் என்பது மதியின் வழி செல்வது, ஆனால் ஆன்மீகம் விதியின் வழி செல்வது. விஞ்ஞானம் அல்லது அறிவியல் தீர்வை தரும், ஆன்மீகம் தீர்வை தராது. ஆகவே அந்த வகையிலே என்றும், இன்றைக்கல்ல என்றுமே ஆன்மீகம் ஒரு உள்ளுணர்ந்தது, அறிவியல் வெளிவாழ்ந்தது, அது பொதுவானது. அறிவியல் வளர்ந்தால்தான் இந்து சமயம் வளரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். இந்து சமய மக்களுக்கு நல்வழிகாட்டுவதிலே விஞ்ஞானிக்கிறது என்பதை அடித்து உரைத்து பிடித்து சொல்லியிருக்கின்றார் மதியழகன் ஆசிரியர்கள். அவர் மிக அழகாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்ற போது எதிர்த்தரப்பிலையும் அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே சாராக புளிஞ்சு அதை இந்த சாரையில் வெடித்த மாதிரி எடுத்து விளக்கி சொல்லியிருக்கின்றார். இதுக்கு மேலே சாரா பிடிக்கலான்ற அளவுக்கு தன்னுடைய உதாரணங்கள் மிக அழகாக காட்டிக்கின்றார். இன்றைக்கு இந்த அறிவு என்பது எல்லாத்துக்கும் மேலாக எது வரும்னா பக்தி வேணும். இன்னைக்கு பக்தி என்று அன்பு சைவ மக்களில் ஒரு பாரம்பரியத்துக்கு ஒன்று முக்கியம். நாங்கள் இன்னைக்கு அறிவுன்றது எவ்வளோ முக்கியம். ஒவ்வொரு உயிரிலையுமே இறைவனுக்கான சொன்னாங்க. ஒவ்வொரு குழந்தைகளையும் இறைவனுக்கான, ஒவ்வொரு பசுவிலையும் இறைவனுக்கான. இப்போது அந்த தன்மை எங்களை இந்து மக்களிடையே வளர்ந்து குறைந்து கொண்டு போகிறது. அதுக்கு காரணம் என்றால் சில பேர் அதற்கு விளக்க சொல்றாங்க. இதெல்லாம் புண்ணியம் மட்டும் யார் சொன்னாங்க விளக்கங்களை சொல்லிட்டாங்க. இப்போது இவர்களுடைய இருபக்கத்தினரும் மிக ஆணித்தரமான கருத்துக்களை தங்களுக்கு வச்சிருக்கிறார்கள். பட்டிமன்றத்தின் நமது வழக்கப்படி முதல் ஆரம்பத்திலே தொகுப்புரை முதலாவது பேச்சு ஆரம்பித்து வைத்திருந்தார் எஸ்.எஸ். வாசவரசர் அவர்கள். பின்பு சதீஸ்வரர்கள் அடுத்ததாக சொல்லியிருந்தார். இந்த மரபின்படி இப்போது தொகுப்புரை வழங்குவதற்காக நான் சதீஸ்வரர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு முறை அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதில் என்ன விடயம் என்று சொன்னால், சபையோரை நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாங்கள் இவ்வளவு தெளிவான விளக்கங்களை சொல்லியும் இன்னும் இந்த மூவருக்கும் தலைப்பு கூட விளங்கவில்லை. நண்பர் தமிழாசான் வரதன் அவர்கள் சொன்னார், அது ஆன்மீகம் தொன்மையானது, ஆன்மீகம் அறிவியலை விட தொன்மையானது. அப்படி நாங்கள் தொன்மையை பற்றி இங்கே கதைக்க வரவில்லை. அறிவியல் தொன்மையா ஆன்மீகம் தொன்மையான்று நாங்கள் இங்கே கதைக்க வரவில்லை. நடுவர்களே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்து சமுதாய வளர்ச்சியிலே மிகவும் விஞ்சி நிற்பது சமுதாய வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு மிகவும் விஞ்சி நிற்பது எது என்பதுதான் நடுவர்களை இங்கே நடுவர் ஒரு ஞாபகம் பட்டிமன்றத்திலே ஒரு நடுவர் பேசிக் கொண்டிருக்கார். அப்போது பேசிக்கொண்டிருக்கும் போது எதிர்த்தரப்பிலே பேசினால் இங்கே பாஞ்சாலியுடைய கதை வந்துவிட்டது. அப்போது அவன் உணர்த்து பேசுகின்ற போது உணர்ச்சி பேசப்பட்ட ஒரு போது சொல்வது, நடுவர்களே பாஞ்சாலியை தீர்வித்து தவறு சொல்றார். நடுவர் ஏதோ தப்பு பண்ணி தெரியாத அப்படி தம்பி நான் ஒன்று செய்யல தம்பி அது துச்சாதனம் சொல்லி உணர்ச்சி விட்டுறேன். நீங்கள் அப்போ நடுவர் சொல்லும்போது தவறு நான் சொல்லி மாறி போடுறாங்க. நான் வெளிநாடு போக வேண்டும். நடுவர்களே மீண்டும் சொல்ற, நீங்கள் ஒரு இந்த நடுவர் என்பதற்கு ஒரு பொருத்தமானவர். ஏனென்றால் நீங்கள் பல இலக்கியங்களை கற்று இலக்கிய மணி என்று கூட பட்டங்களை பெற்றிருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், நான் இதை தொகுப்பை மிக சுருக்கமாக தெளிவாக சொல்கின்றேன். அறிவியல் என்பது ஆன்மீகத்துக்கு முன்னோடியோ பின்னோடி என்ற கருத்தல்ல. ஆன்மீகத்தை நீங்கள் தெளிவாக இந்து மக்களிடையே விளக்கம் கூறாமையால் தான் இன்று அந்த ஆன்மீகத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்ளாமல் இந்த இளைஞர்கள், இந்த யுவதிகள் எல்லாம் அலைமோதுகிறார்கள், தடம் புரள்கிறார்கள். இதற்கு இந்த ஒவ்வொரு ஆன்மீகத்துக்கும் இது இப்படியான விளக்கம் இருக்கின்ற நீங்கள் அறிவியல் ரீதியாக சொல்லி பாருங்கள். எத்தனையோ சிறார்களின் மனதிலே அது சரியாக பதியும். இப்பொழுது பண்டிதர் அவர்கள் நல்ல விளக்கம் சொன்னார். ஒவ்வொன்றுக்கையும் நாங்கள் சொன்னால் எங்களோட ஆன்மீகத்துக்கு ஒரு அறிவியல் இருக்கு, ஆகவே ஆன்மீகம் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற சரி ஐயா, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.
ஆன்மீகம் தான் முன்னுக்கு சொன்னது, அதில் மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த ஆன்மீகம் எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கிறது? எத்தனை பேர் அதை விளங்கி சரியாக நடைமுறைப்படுத்துகிறார்கள்? அதுக்கு நீங்கள் விளக்கம் அளித்திருக்கிறீர்களா? இல்லை. யாருக்கு விளக்கம் இருக்கு? இந்த ஒவ்வொன்றுக்குமே இப்படியான அறிவியல் விளக்கம் இருக்கு என்பதை அறிவியலினூடாக சொல்லி பாருங்கள். அறிவியலூடாக நீங்கள் சொல்லி பார்ப்பீர்களாக இருந்தால் மக்களிடையே நீங்கள் என்ன இந்த சிறார்களிடையே நாங்கள் ஆன்மீகத்தை மிக நுணுக்கமான முறையிலே புகுத்த வேண்டும் என்றால் அது அறிவியலூடாக நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஆன்மீகம் அவர்களிடம் புகுத்தப்படும், சமுதாய வளர்ச்சி ஏற்படும். அறிவியலூடாக வளர்க்கப்பட்ட சமுதாய வளர்ச்சி இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம், இந்து சமுதாயம் உங்கள் ஆன்மீகத்தினால் இன்னுமே வளரவில்லை என்றுதான் நான் சொல்லுகின்றேன். இன்று எத்தனை பேர் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள்? எத்தனை பேர் பிரதிபன் சார் அவர்கள் சொன்னது போல் எத்தனை பேர் அந்த சரியான உடையை உடுத்து செல்கிறார்கள்? எல்லாம் மாறி செல்கின்றது என்று சொன்னால் அந்த ஆன்மீகத்துக்குள் அறிவியல் இருக்கின்ற என்ற விடயத்தை நீங்கள் சொல்லவில்லை என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. எனவே ஆன்மீகத்துக்குள் ஆன்மீகம் சிறப்பானது என்று சொன்னாலும் அதனை சரியான முறையில் அறிவியலினூடாக மக்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தாத காரணத்தினாலேதான் இன்று மக்கள் அந்த ஆன்மீகத்தை விளங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். பெற்றோர்களின் காலில் விழ வேண்டும், அது எவ்வளவு சிறப்பானது என்று இன்று பல பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏன் தெரியாது? நீங்கள் அதை சரியான முறையிலே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்கவில்லை. ஆன்மீக அறிவியலின் உண்டாக நீங்கள் அவர்களுக்கு சொல்லி வைக்கவில்லை. இது சிறப்பான ஒரு விடயம் என்று சொன்னால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதை இதுக்குத்தான் செய்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள். இந்த திருநீற்று இதை சொன்னார் சிவகஜன், அருமையாக சொன்னார். திருநீரை அள்ளி நாங்கள் நெற்றியிலே தரிப்பது பல நோய்கள், பல ஒளிகள் எல்லாம் அதற்கு இழுத்து கொள்ளும் என்று விஞ்ஞான விளக்கம் ஒன்று அருமையாக சொல்லி சென்றார். அப்படி நீங்கள் இந்த விளக்கத்தை நீங்கள் சிறார்களுக்கு நீங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால் அவர்களும் அதை என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொண்டு அந்த இதை பின்பற்றி இருப்பார்கள். எனவே எனது குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆன்மீகம் என்று எமது சமுதாயத்திலே வளர்ச்சி காணவில்லை. அறிவியலின் துரித வளர்ச்சியும் அந்த மிகப்பெரிய ஜெட் வளர்ச்சி இன்று ஆன்மீகத்தை பின்தள்ளி கொண்டிருக்கின்றது. எனவே அறிவியலின் வளர்ச்சிதான் இன்று இந்து சமுதாயத்திலே விஞ்சி நிற்கிறது என்பதை நான் மிக ஆணித்தரமாக இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அது சிலபல அறிவியலானது பல நன்மைகளை செய்கின்ற போதும் தீமைகளை செய்கின்றது என்ற விடயத்தை கூட ஆன்மீகத்தினூடாக நீங்கள் சொல்லி கொடுக்கவில்லை எங்கள் சமுதாயத்துக்கு. எனவே இன்றைய இந்து சமுதாயத்திலே அறிவியலின் வளர்ச்சி தான் விஞ்சி நிற்கின்றது, ஆன்மீகத்தின் வளர்ச்சி குறைவாக இருக்கின்றது. எனவே ஆன்மீகத்தின் வளர்ச்சியை நீங்கள் அதிகரித்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாய தேவையிலே இன்றைய இந்து சமுதாயம் இருக்கின்றது என்ற விடயத்தை நான் இன்று ஆணித்தரமாக சொல்லி அருமையாக எங்கள் அணி சார்ந்த மதியழகன் சார் மிக அற்புதமாக இவர்கள் கருத்துக்களை எல்லாம் வெட்டி பேசியிருக்கிறார். எனவே இவர்கள் ஒரு கருத்துக்களும் சொல்லாத போது கூட அவர்கள் சொன்னதுக்கு எல்லாம் காணை விளக்கம் சொல்லி வெட்டி பேசியதால் அவர்கள் எதுவிதமான கருத்துக்களையும் சொல்லவில்லை. அவர்களின் கருத்துக்கள் பூச்சியமாக அமைந்து விட்டிருக்கின்றது. எமது அணி சார்ந்த சிவகஜன் 7 கருத்துக்களை சிறப்பாக முன்வைத்திருக்கின்றார். மதியழகன் அவர்கள் 5 கருத்துக்களை வைத்து சொன்னது மட்டுமன்றி இவர்களின் பூச்சிய கருத்துக்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். எனவே 12 கருத்துக்களை எமது அணி சார்ந்த வகையிலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். நடுவரவர்களே, எங்களுக்குத்தான் இதில் அதிகூடிய உச்ச நிலை இருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் இலக்கிய மணி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள். இதில் சிறப்பான தீர்ப்பை நாங்கள் இங்கே எதிர்பார்த்திருக்கின்றோம். மறுப்பக்கூடாது, சரியான தீர்ப்பை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும். இன்று இறுதியாக பேச வருகின்ற திரு வாசன் சார் அவர்களும் பல பூச்சியமான கருத்துக்களை சொல்லி வைப்பார் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. அருமையாக அறிவியல் என்கின்ற கருத்தை அவர் லாசரஸ் அவர்கள் விளக்கி இருக்கின்றார். அவர் ஒரு கணித ஆசிரியர், அதனாலே அவர் பூச்சியம் கடைசியில் அவர் இப்படித்தான் படிப்பிட்டார், பூச்சியம்தான் அதுக்கு விளக்கம், அதுக்கு விடையும் வந்தார் என்பதை தன்னுடைய கணித பாடத்தோடு ஒப்பிட்டு இவர்களை கருத்து சொல்லிவிட்டார். இல்லை, பூச்சியத்தை விட பெரிய தானமெல்லாம் இருக்குது, அதான் ஆன்மீகம் என்று சொல்வதற்காக இங்கே எஸ் வாசனாசிரியர், தமிழாசிரியர், அவர் பொருளியல் ஆசிரியர் இருந்து இப்போது சமூக சேவை செய்து வருகின்ற வகையிலே பூச்சியம்தான் அதனுடைய இறுதி வடிவம் என்பதை சொல்லிக்கின்றார். இல்லை, பூச்சியத்துக்கு மேலாக
ஒரு தானம் இருக்கு. அந்த தானம் தான் ஆன்மீகம் என்று சொல்வதற்காக புவியியல் ஆசிரியர், சமூக சேவையாளர், சமய உரையாற்றுகின்ற சமய சொற்பொழிவாளர் எஸ் பாதவர்கள் தொகுப்புரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் அவையை வணங்கிக் கொண்டு அவைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த பட்டிமண்டபத்தின் தலைப்பை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்து சமய மக்களுக்கு நல்வழி காட்டுவதில் விஞ்சி நிற்பது அறிவியலா ஆன்மீகமா என்பதுதான் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. எனக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்கின்றது. எங்களுக்கு கொஞ்சம் வேலையை குறைத்து விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அறிவியலே என்று பேச வந்த அறிஞர் பெருமக்களிடம் நாங்கள் பல்வேறு விதமான அறிவியல் சார்ந்த கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் பேசிவிட்டு சென்றதெல்லாம் தம்மை பேச்சு. தலைமை பேச்சாளர் ஆரம்பத்திலே பேய் பேய் என்று தன்னைத்தானே தங்களது இயல்பை தாங்களே வெளிக்காட்டினார். தொகுப்பிலே பூச்சியம் பூச்சியம் என்று தாம் பேசியதெல்லாம் பூச்சியம் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு சென்றது. இரண்டாவதாக அந்த பேச்சாளர் அவருக்கு இருக்கின்ற நோய்களை எல்லாம் சொல்லி அதையெல்லாம் தான் வயிற்றிலே மருந்தாக கட்டிக்கொண்டு தெரிவதை வயிற்றையும் சொல்லி காட்டி சென்றார். மூன்றாவதாக பேசியவர் அவருக்கு இப்போவும் சாப்பாடு, எந்த வேலைக்கு கூட சாப்பாடு தான், இங்கேயும் வந்து சாப்பாட்டை பற்றி பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். அவர்களது பரிதாபத்தை நீங்களே கேட்டுக்கொண்டிருப்பவர்களே புரிவீர்கள். இந்து சமய மாநாட்டிலே நாங்கள் கலந்திருக்கின்றோம். ஆன்மீகம் சார்ந்த மாநாட்டிற்கு வருகை தந்து இருக்கின்ற இந்த பெரியோர்கள் மத்தியிலே இவ்வளவு பெரிய ஜனத்திரளை இந்த கிளிநொச்சி மாநகரம் கண்டிருக்கின்றது என்றால் இந்த மக்களுக்கெல்லாம் என்ன மனதிலே நம்பிக்கை என்றால் தமது வாழ்க்கை வழிப்படுத்துவதிலும் நெறிப்படுத்துவதிலும் எப்போதும் விஞ்சி நிற்பது ஆன்மீகம் என்பதனால்தான் இவ்வளவு இந்து வாழ் மக்கள் இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்றார். அவர்கள் மிக அருமையாக பல விடயங்களை பேசியிருக்கலாம் என்று எங்களுக்குள்ளே மனதிலே இருக்கின்றது. அவர்கள் பேசியதெல்லாம் தமக்குள்ளே, முதலில் இந்த மூவரும் தமக்குள்ளே ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும். முரண்பட்ட மூட்டைகளாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்திகள், அவர்களுக்குள்ளேயே பல முரண்பாடு. அந்த முரண்பாடு ஏன் ஏற்படுகின்றது என்றால் தெளிவின்மை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அறிவியலை விட ஆன்மீகமே மக்களை, இந்து மக்களை பெரிதும் நல்வழிப்படுத்துகின்றது என்பது அவர்களது பேச்சிலிருந்து புரிகிறது. நாங்கள் மிக சுருக்கமாக சொல்வதானால் எங்களது அணி பேச்சாளர்கள் பல செய்திகளை சொன்னார்கள். இங்கே சொன்னார்கள் அறிவியல் ஆன்மீகத்துக்குள் இருக்கிறது என்பதை கூட இவர்கள் சுட்டி காட்டவில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து சென்றார். மிக பல செய்திகளை எல்லாம் ஆன்மீகத்தில் அறிவியல் இருப்பதை இவர்கள் தொட்டு காட்டினார்கள். அதற்கு மேல் பெரிய செய்திகள் எல்லாம் தொட்டுக்காட்ட வேண்டும் என்ற தேவையில்லை. அன்பர்களே, ஆன்மீகம் எப்படியானது என்றால் எங்களது முன்னோர்கள் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த, அதற்கு முன்னர் இருந்த பல பெரியார்கள், சித்தர்கள் எல்லோரும் இணைந்து எதனை சொல்லியிருந்தார்கள் என்றால் ஆன்மீகம் என்று ஒரு துறையை வகுத்து அந்த துறைக்கூடாக எங்களது சமூகத்திலே இருக்கின்ற அறிவியலை ஆன்மீகத்தினூடாக புகுத்தியிருந்தார். அந்த ஆன்மீகம் என்பது, அந்த அறிவியல் தான் இன்று ஆன்மீகமாக இந்து மக்கள் வாழ்விலே அவர்களை வாழ வைக்கின்ற நெறியாக மாறியிருக்கின்றன. இது மதம் அல்ல. ஆன்மீகம் என்பது வாழ்க்கை நெறி. ஒவ்வொரு இந்துவும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய பல்வேறு செய்திகளை, பல்வேறு செயற்பாடுகளை, நடைமுறைகளை இந்து மதம் சொல்லித் தந்திருக்கின்றது, செய்து காட்டுகின்றது, பழக்கப்படுத்தி இருக்கின்றது. ஆலயம் என்பது வேறல்ல, எங்களது உடல் தான் ஆலயம். ஆலயத்தை நாங்கள் எப்படி பேணுகின்றோமோ அப்படி உடலை பேண வேண்டும். அதனால்தான் ஆலயத்தை உடலாகவும் அங்கே இருக்கின்ற இறைவனை எங்களது மனமாகவும் உள்ளமாகவும் இந்து மதம் போற்றுகிறது. நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள நீர்
பூசை கொள்ள வாராயோ பராபரமே என்று இந்து மதம் பேசுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு விஞ்ஞானம் என்பது ஆன்மீகத்தில் இருக்கின்ற ஒரு பிரிவு. அந்த விஞ்ஞானத்தை ஆன்மீகத்தின் ஊடாக எம்மவர்கள் என்ன செய்தார்கள்? இந்து வாழ் மக்களிடையே பரப்பினார்கள். அப்படி பரப்பி இன்றைக்கு உலகமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆங்கிலத்திலே ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது, சீக்ரெட் என்ற திரைப்படம். எங்களை ஆட்டி படைப்பதும் எங்களை வழிப்படுத்துவதும் தெய்வ சக்தி, பிரபஞ்ச சக்தி என்றெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மை எப்படி வந்தடைகின்றது என்றால், இந்த பிரபஞ்ச ஆற்றல் இல்லாவிட்டால் இந்த உடலும் இல்லை, உயிரும் இல்லை, எங்களது செயற்பாடுகளும் இல்லை. இந்த இடத்தில் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் என்றாலே அதற்கு பிரபஞ்ச ஆற்றல் தான் காரணம். பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு கதிர், கோஸ்மிக் ரேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது எப்போதும் நம்மை வந்தடைந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச ஆற்றலை, பிரபஞ்ச சக்தியையும் நாங்கள் எப்போதும் உணர்கிறோம், எப்போதும் பெறுகின்றோம். இதை நாம் அதிகமாக பெற வேண்டும் என்றால் ஆலயத்திற்கு செல்கின்றோம். ஆலயத்திலே இருக்கின்ற கோபுர கலசங்கள், ஆலயத்திலே இருக்கின்ற விமானங்கள், ஆலய ஆகம விதிப்படியான அமைப்பு இந்த பிரபஞ்ச ஆற்றலை எம்மை நோக்கி ஈர்த்து வருகிறது. அந்த சக்தி கிடைத்தவுடன் எங்களது மனதிலே ஒரு தூய்மை, ஆனந்தம் என்பன ஏற்படுகின்றன. ஆலயங்களிலே பல்வேறு பிரகாரங்கள் இருக்கின்றன. உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம் என்று, உள்வீதி, வெளிவீதி என்று பல வீதிகள் இருக்கின்றன. அவைகளும் எங்கள் உடலுக்கும் மனத்திற்கும் பல்வேறு விதமான ஆற்றல்களை, சக்தியை வழங்குவன. சொல்வார்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 கோஷங்களை சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் ஆலயங்கள் எங்களுக்கு தருகின்ற உன்னதமான ஆற்றல்கள். அது மட்டுமல்ல, ஆன்மீக நெறிப்படி ஒரு பிள்ளை வளர்வதன் மூலம்தான் அந்த பிள்ளை எல்லா விதமான ஆற்றல்களையும் பெற முடியும். இங்கே சொன்னார்கள், குட்டி கும்பிடுதல், பஞ்சாங்க நமஸ்காரம் செய்தல், அட்டாங்க நமஸ்காரம் செய்தல். இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று குழந்தை பெறுவதற்காக எங்களது மருத்துவம் டெஸ்டிங் பேபியை தருகிறது என்று. எங்களது ஆன்மீகம் அட்டாங்க நமஸ்காரத்தையும் பஞ்சாங்க நமஸ்காரத்தையும் ஏன் வலியுறுத்தியதென்றால், பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கின்ற போது பெண்களின் கருப்பை வலுவடைகிறது. பிள்ளை பேற்றுக்குரிய அந்த நிலையை அவர்கள் வழிபாட்டின் மூலம் பெறுகிறார். அட்டாங்க நமஸ்காரம் ஆண்களுக்குரிய வீரியத்தை ஏற்படுத்துகிறது. இவர்களே அதை சொன்னார்கள். பிறகு இவர்களே ஆன்மீகத்தில் அது இல்லை என்று முரண்படுகிறார்கள். அதனால்தான் அவர்களை முரண்பட்ட முட்டைகள் என்று நான் சொன்னேன். முடிவாக எங்களது இந்து சமய மக்களுக்கு அவர்களை வாழ்க்கையிலே நெறிப்படுத்துவது பெரிதும் மிஞ்சி நிற்பது. இங்கே சொன்னார்கள், நல்லூர் கோவிலை இன்றைக்கு உலகமே பார்க்கின்றது. அதற்கு எங்களது விஞ்ஞானம் தான் புத்திடுகிறது. ஒரு கேள்வி, ஆலயத்திலே ஆன்மீக செயற்பாடு நடைபெறாவிட்டால் நீங்கள் எப்படி உங்களது விஞ்ஞானத்தின் மூலம் காட்டுவது? மகாபாரதத்திலே வருகின்ற காட்சிகளை எல்லாம் இன்று விஞ்ஞானத்தின் மூலம் உலகம் பார்க்கின்றது. அப்படி ஒரு இதிகாசம் இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி பார்ப்பது? இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் சுட்டி காட்டினால் அதற்குரிய விடை ஆன்மீகத்தில் நிறைவே கிடக்கின்றது. மிக அருமையான பட்டிமண்டபத்திற்கு வாய்ப்பு தந்த இந்த இந்து சமய பேரவை, அது சார்ந்த தலைவர் திரு கணேஷ்குமார் அவர்களுக்கும், வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி. இந்து சமய மக்களுக்கு நல்வழி காட்டுதல், விஞ்ஞானிப்பது, ஆன்மீகம் என்ற கருப்பொருளை கடைசியாக தொகுப்புரையை இந்தமிழினியன் SS வாசனாசிரியர்கள் மிக அருமையாக வழங்கியிருந்தார். எதிர்த்தரப்பிலே கூறிய கருத்துக்களை கேட்டபோது கோபத்தோடு போனவர் சற்று சாந்தமாக தன்னுடைய பதில் அளித்திருக்கின்றார். அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்குள்ளே போனவரே ஒருத்தர் அமைதி அடைந்து விட்டார்கள். ஆலயத்துக்கு சென்று போன்னு சொல்றதெல்லாம் ஒரு ஆன்மீகத்தின் மனதில் ஒரு அமைதியை கொடுக்கும். மரத்தை சுற்றி வருவதனாலே ஒரு ஆன்மீகம் ஏற்படும். ஆலயத்திலே படிக்கட்டில் நடந்து சொல்வது ஆன்மீகத்தை மட்டுமல்ல, உடலில் இருக்கின்ற இயற்கை நோய் இல்லாமல் வாழ்வதற்கும் சொல்லுகிறது ஒரு சமயம். இப்படி ஒவ்வொரு எங்களுடைய அறிவியல் இந்தியாவில் இருக்கின்ற பல ஆலயங்களை பார்த்தால் உலக விஞ்ஞானிகளை வியந்து போகின்றார்கள். அவர்கள் அறிவியலை பயன்படுத்தி கட்டியிருக்கலாம். அதை கட்டியவர்கள் எல்லாம் ஆரம்பி பார்த்து ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள். மன்னர்கள் எல்லாம்
தங்களுடைய வெற்றி கோரில் இருந்த வெற்றிக்காக ஆலயங்களை கட்டினார்கள். அவர்களுக்கு இந்த பக்தி, அவர்களுக்கு இந்த ஆன்மீகத்தால் கட்டினார்கள். ஆனால் அந்த கட்டடங்கள் எல்லாம் பார்த்தபோது வியப்படைகிறார்கள். இவ்வளவு வியப்பாக இருக்கிறது, எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்கள், இந்த கற்கள் எல்லாம் அப்படி மேலே கொண்டு சென்றார்கள் சொல்லி வியப்படைகிறவர்களுக்கு இருக்கிறது. சில ஆலயங்களிலே போனால், மதுரை மீனாட்சியில் போனால் அந்த ஆலயத்திற்குள்ளே ஒரு கட்டிட தூணுக்குள்ளே இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை எப்படி இந்த கல் தாங்கி நிற்கின்றதற்கு இடைவெளியில கை வச்சு பார்க்கிறாங்க, எப்படி பார்க்கிறீங்கன்னு சொல்லி அவ்வளவு வியக்கும் தன்மையாக சிந்தவர்களாக ஆன்மீகவாதிகள் தான். இந்த விஞ்ஞான சொல்கின்ற வரலாற்றுக்கெல்லாம் எனக்கு சமயம் பூ சொல்லிட்டு இங்கே மிக அழகாக ஆத்மீகம் அறிவியல் 8 பேருமே இங்கே திறம்பட பேசுகிறார்கள். 2 நிமிடத்தில் என்னுடைய தொகுப்புரையை இங்கே 2 தொகுப்புரைக்குரிய விளக்கத்தை சொல்லி கூறி முடிவெடுக்கின்றேன். இந்த ஆன்மீகத்தில் திருமந்திரத்தை சொல்லாத விஞ்ஞானமாக இருக்கிறது. திருமந்திரத்தில் சமயம் பெற்று நிறைய சொல்லிட்டு பக்தி பற்றி சொல்லியிருக்கு. பிறந்த குழந்தை தொடக்கம் இறக்கும் வரையான அனைத்தையும் சொல்லிவிட்டு திருமந்திரம். இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கின்ற இறுதியாக ஒரு மனிதரை ஆபத்திலேயே பார்த்தபோது பிடிப்பது நாடி திருப்பு. இந்த நாடி துடிப்பை அன்னைக்கு நம்மளோட விஞ்ஞான திருமந்திரம் சொல்லிட்டார். கைவிட்ட நாடி கழித்தலும் கச்சுடன் நெய்விட்டு சோறுனும் ஐவரும் போலும் மையிட்ட கண்ணாலும் மாறும் சொல்லி அப்பயே சொல்லிட்டார். இன்னைக்கு நாடி திரும்ப சொல்லிட்டார். இன்னைக்கு அன்னைக்கே திரும்ப சொல்லிட்ட காலத்தை இன்றைக்கெல்லாம் புலமை தேசத்துலேயும் சரி இங்கேயும் சரி நன்றாக பேசுகிறோம், நன்றாக திருத்தின பார்த்து அடுத்த நாள் காட்டுறேன். நேரடியிலிருந்து எல்லாவற்றையும் சொல்லியிருந்தார். மிக அழகாக சொல்லியிருக்கார் திருமந்திரத்திலே. அடப்பண்ணி வந்தார், அரிசி கொண்டார், மடப்பொடி யாரும் வந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறைவன் என்று கிளம்பப்படுத்த கிளம்பினார். ரொம்ப சொல்லிட்டார். அது மாதிரி மூக்கு சுவாசத்தை சொல்லிட்டு நாட்டவர் நடுமக்களுக்கு. ஆகவே இந்த சைவ சமயத்திலே இந்த இந்து மதத்திலே ஒருவன் இந்து மதத்தை சரியாக பயன்படுத்துகிறானோ அல்லது சரியாக பின்பற்றுறானோ அவன் நல்ல ஒரு மனிதனாக வாழ்கின்றான். ஆக இந்து மதம் ஏனைய மதங்கள் எல்லாம் கட்டுப்பாடு இப்படித்தான் நிற்கணும், இப்படித்தான் நிற்கணும்னு சொல்லாங்க. எங்களோட மதம் திறந்த வழியாக இருக்குது. இந்து மதத்துக்கு கட்டுப்பாடு இல்லை. யாரும் வரலாம், யாரும் போகலாம். ஆனால் இந்து மதத்தை எவன் ஒருவன் பயன்படுத்துகின்றானோ, இந்து மத நெறிமுறைகளை எவன் படுத்துகின்றானோ, அவன் எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரனாலும் சரி, எவ்வளவு உயர்ந்தவராலும் சரி, அவன் நல்ல மனிதனாக. ஆகவே எங்களுடைய சமயத்திலே சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்கள் இன்றைக்கு அறிவியலான குலத்தில் எத்தனையோ கோயில்கள் அகற்றினார்கள். இன்றைக்கு அவ்வளவு அறிவியல் எவ்வளவு வேலைப்பட இருந்தாலும் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ இளைஞர்கள் கோயிலுக்குள்ள நிற்கிறார்கள். ஏன்னா அவ்வளவு மனத்திலே டென்ஷன் பிரஷர் கொண்டவர்கள் கூட கடைசியாக வருவது ஆன்மீகம் தான். எவ்வளோ படித்த விஞ்ஞானிகள் கூட இருந்தாலும் அவர்கள் இறுதியாக தங்களுடைய மன மதிப்பவர்கள் ஆன்மீகத்துக்கு தான் வருகிறார். ஆகிய ஆன்மீகத்தை கடைப்பிடிப்பவர் எவரோ ஒருவரும் தவறான வழியில் போனதும் இல்லை, கட்டுப்படுவதும் இல்லை, வாழ்க்கையை அழுத்துவதும் இல்லை. எவரவர்கள் ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கின்றார்களோ அவர்கள் நல்ல வழியை செல்கிறார்கள். அதனால தான் எங்களுடைய இந்து மக்களுக்கு அறிவியல் ஒவ்வொரு ஆன்மீகத்துக்கும் அறிவியல் நிறைய இருக்கு. நான் முதலே சொல்றது போல அந்த அறிவியலை நாங்கள் வெளிக்கொண்டு வரவில்லை. ஆக இவர்கள் மிக அழகாக 2 பேர்கள் தன்னுடைய அறிவியலை சொன்னார்கள், ஆன்மீகத்தை சொன்னார்கள். ஆகவே எப்படி இந்து மதத்திலே அறிவியல் சொல்லியிருக்கின்றதான். ஆனாலும் அந்த அறிவியலை விட இந்து மக்களுக்கு நல்வழி காட்டக்கூடியதிலே விஞ்சிருப்பது என்றால் ஆன்மீகம் என்று சொல்லி இன்னல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.